हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। जानकी कांतस्मरणं आञ्जनेय स्वामिनः कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते। रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं। रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रयैव सुलभः रामस्य दासोऽस्म्यहम्। रामे प्रीतिरतीव मे कुलगुरो श्रीराम रक्षस्व माम्। वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु। इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे। रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवन्तु मम जन्म जन्मनि। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दम्। दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये। वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान्। मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। धर्मात्मा सत्यसन्धिश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः शरैणं जहि रावणिम्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात्। हनुमते नमः। श्रीहरये नमः। चतुर्विधा भजन्ते मां जनाः सुकृतिनोऽर्जुन। आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी च भरतर्षभ। तेषां ज्ञानी नित्ययुक्तः एकभक्तिर्विशिष्यते।
பிரியோசி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியஹா அப்படின்னு கீதாச்சாரியன் பக்தர்கள்லே 4 விதமான பக்தர்கள் இருக்காள். சுக்ருத்தினாக அர்ஜுனா எல்லாருமே பாக்யவான்கள் தான். என்னிடத்துல பக்தி பண்றவாள் எல்லாருமே புண்ணியாத்மாக்கள் தான். துக்கத்துக்காக வந்து வழிபடுறவாள், துக்க நிவர்த்தி ஏற்படணும்னு, காமியங்கள்லாம் நிறைவேறணுங்கிறதுக்காக வழிபடுறவாள், தத்துவஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு, என்னுடைய ஐஸ்வர்யத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வழிபடுறவாள், என்ன முழுசாக அறிஞ்சவாள் ஞானிகள். ஞானி அப்படிங்கிறது இங்கே அபரோக்ஷ ஞானியை குறிக்கிறது. எல்லாருமே பக்தர்கள் தான், சுகிருத்திகள் தான் பொழுதிலும் கூட ஞானி துவாத்மைவ மே மதம், ஞானி எனக்கு ரொம்ப பிரியமானவன், நானே ஞானி, ஞானியே நான் அப்படிங்கிறார். தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே. ஆர்த்தன் துக்கம் நிவர்த்தி ஆகணும்னு பக்தி பண்றான், அர்த்தார்த்தி ஏதோ ஒரு காமனைக்காக பக்தி பண்றான், ஜிக்ஞாசூன்னா கூட பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதும் ஒரு ஆசைதான், அதற்காக பக்தி பண்றான் முமுட்சுவாக. மோட்சம் கூட ஆசைதான் விட்டால் ஆச்சாரியா. மோட்சத்தை விரும்புறவாள் கூட சின்னது வேண்டாம் பெருசு வேணும்னு நினைக்கிறான். சொர்க்காதி லோகங்கள் வேண்டாம், இகத்துல உள்ள கஷ்டங்கள் வேண்டாம், விடுதலைன்னா ஒரு தரையா இந்த துக்க சாகரத்திலேருந்து கரையேறி விடலாம்னு மோட்சத்தை வேணுங்கிறான். அதுக்கு என்னோட குரு விளையாட்டா சொல்லுவார், எனக்கு பால் பாயசம் போரும், பயத்தம்பருப்பு பாயசம் வேண்டாம்னு சொல்றாளவாள் அப்படின்பா. எனக்கு கஞ்சி வேண்டாம், பால் பாயசமா கொடுத்துடும் அப்படிங்கிறான். கஞ்சி வேண்டாம் பால் பாயசமா கொடுத்துடும்னா என்ன அர்த்தம்? நல்ல வஸ்து வேணும்னு ஆசைப்படுறா. அதுபோல ஞானிகள் முமுட்சுக்கள் மோட்சத்துக்காக உபாசனை பண்றா. ஞானம் வந்தவாள் எதற்காக வழிபடுறாள்? அவளுக்கு ஆர்த்தியும் இல்லை, ஏதோ ஒரு காமனையும் இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் அறிஞ்சுன்னுட்டாள் அவள், அப்புறமும் பக்தி பண்றாள். அப்படின்னா பக்தியாகம் ஏகயாகிராஹ்யா, பக்தி ஒண்ணுனாலேயே நான் பக்திக்காக பக்தி பண்றா, பக்திக்காக தான், பக்தியினாலதான் நான் கிடைப்பேன்னு பகவான் ஒரு இடத்துல போய் சொல்றா பாகவதத்திலையும். இங்கேயும் பக்திக்காகவே பக்தி பண்றாள். தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே. பக்திக்காகவே ஞானம் வந்தும் பக்தி பண்றாள் அப்படின்னு சொன்னா அப்ப பக்தி ஞானத்தையும் விட பெருசுன்னு தெரியுறதே. ஞானம் வந்தும் பக்தி பண்றாள்னு இங்க ஞானியும் பக்தாளுடைய கோஷ்டியில சேர்க்கறதுல இருந்து அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்றாள். ஆனால் அந்த ஞானி தான் ஆஞ்சநேய சுவாமி. அவர் ஆர்த்தன் இல்லை, அர்த்தார்த்தி இல்லை, ஜிக்ஞாசுவும் இல்லை. ஆஞ்சநேயன், பிரஹ்லாதன், கோபிகைகள், உத்தவன் இவாள்லாம் வந்து ஒன்னு கேட்டு பகவான் இடத்துல வழிபடலை. என் துக்க நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி அழுதான் சுக்ரீவன். மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கேன், அண்ணா என்னை விரட்டி அடிச்சு விட்டான், பார்க்குற இடத்துல எல்லாம் எனக்கு தொந்தரவு பண்றான், வைரினம் தாத்ரு ரூபினம்னா எனக்கு முதல் சத்ரு எனக்கு எங்க அண்ணாவாக இருக்கான்றாமா, எனக்கு ரொம்ப இடைஞ்ச பண்றான், சத்ரு கூட அவ்வளவு பண்ண மாட்டான், அவ்வளவு பண்றான், என்னை வாழ விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிண்டு அப்படி உபதிரவம் பண்றான்னால் சுவாமி உடனே வாலியை நிகிரகம் பண்ணி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா. ஆர்த்தன் அர்த்தார்த்தி எல்லாமே ஆவானவன். துக்கத்தையும் சொல்லிண்டான், ஏகம் துக்கம் சுகஞ்சனவு அப்படிங்கிறான். ராமா நீனும் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கேன், நானும் என் அண்ணாவால பிரியப்பட்டு இருக்கேன், 2 பேரோட துக்கமும் இப்ப சமமா இருக்குங்கிறான். கிஷ்கிந்தா கண்டத்துல போய் ராமரையும் இந்த குரங்கு சொல்றது நீனும் நானும் ஒண்ணும் அப்படிங்கிறது. சிலது அப்படி சொல்லும் லோகத்துல, நீனும் நானும் ஒண்ணு தானே அப்படிங்க. யாரும் ஒண்ணும்? எல்லாத்துலயும் தாரதமியம் பார்க்க வேண்டாமா? எல்லாத்துலயும் குருலகு பார்க்க வேண்டாமா? ஏதோ ஒரு விஷயத்துல சமமா இருந்ததுனால நீங்களும் நானும் ஒண்ணும் அப்படிம்பால. ஆனா சுக்ரீவனோட கேட்டகரி வாள்ல ராமரை பார்த்து சொல்றான், நீனும் நானும் ஒண்ணும், இனிமே என்னோட சுகம்தான் உன்னோட சுகம், என்னோட துக்கம் உன்னோட துக்கம், 2 பேருக்கும் ஒரே போல அமைஞ்சிருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறான். உன்னையும் ஒரு தம்பி வியாஜமா உனக்கும் சொத்து போயிடுது, எனக்கு எங்க அண்ணா சொத்தை பிடிங்கணுட்டான், கூட பிறந்தவனாலதான் உபதிரவம், எனக்கும் மனைவி ரூமையை விட்டு பிரிஞ்சிருக்கேன், நீனும் சீதையை விட்டு பிரிஞ்சிருக்க, இப்படி எல்லாம் காரண காரியத்தோட சொல்றான் சுக்ரீவன்.
சபரி மகாஜானி, சரபங்காதிகள் ஞானி. இப்படி ராமாயணத்திலேயே கூட பார்க்கலாம். சுக்ரீவன் ஆர்த்தன், விபீஷணன் அர்த்தார்த்தி. ராமரிடத்துல வந்தான், உடனே இக்கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சால் பகவான் லங்கா ராஜ்யத்தை ஸ்ரீராமர். ஞானி அப்படின்னா ரொம்ப துர்லபமானவாள். ஒரு பெரிய லட்சணம் ஞானிட்ட என்ன அப்படின்னால், மத்கர்மகிருது மத்பரமஹ மத்பக்த சங்கவர்ஜிதா நிர்வைர சர்வபூதேஷு எஸ்ஸமாமேதி பாண்டவா. பகவானுக்குன்னே வாழ்ந்து வாழ்ந்து பகவானையே பெரிசாக நினைச்சு துன்பங்கள் எல்லாம் விட்டு யார் வாழறாளோ அவள் என்னையே அடைவாள், என்னை சேர்ந்தவாள்னெல்லாம் இப்படி பல ஆச்சரியமான வாக்கியங்கள் கீதையில தென்படுறது. அவனுக்கு சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்லிய பிரியா பிரியோஜீரஹ துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி மானாபமானயோ துல்லியா துல்லியோ மித்ராரி பக்ஷயோஹோ யோமே பக்த சமே பிரியா அப்படின்னு 12வது அத்தியாயத்துல போய் அவனுக்கு வேண்டியவனும் கிடையாது, வேண்டாதவனும் கிடையாது, தங்கமும் ஒண்ணுதான், ஒரு உடஞ்ச ஓடும் ஒண்ணுதான், ஓட்டாஞ்சல்லியும் ஒண்ணுதான். லோஷ்டம்னு பேர் ஓட்டாஞ்சல்லிக்கு. சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ எல்லாம் ஒண்ணுதான் அவனுக்கு. அப்படி யார் இருக்கானோ அவன் மகாஜானி. அந்த ஞானி எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிறாரே ஆஞ்சநேயர் போல உள்ள பக்தால மனசுல வச்சுட்டு தான் சொல்றார். ஒன்னும் கேட்கல ராமனிடத்துல, எனக்கு இவ்வளவு செஞ்சார், ஒன்னும் கேட்கல அவர். ராமா நான் போயிட்டு வந்தேனே லங்கைக்கு, எனக்கு கூலி கொடு அப்படின்னு கேட்கல. ராமா எனக்கு என்ன வேணுமோ நீ பார்த்து செய்வியோனோ அப்படின்னு கேட்கல. கடைசி பர்யந்தான் அவர் ராம பாத சேவைதான் ஆசைப்பட்டார். சரணத்தை கையில பிடிச்சிட்டு வருடி விடுறார். பட்டாபிஷேக கோலத்துல கூட ஹனுமார் அந்த சரணத்தை தான் பார்த்துட்டு இருக்கார். பழைய தஞ்சாவூர் படம் பார்த்தோமானால், பழைய தஞ்சாவூர் பட்டாபிராமர் படம் பார்த்தோமானால் காலையை தான் பார்த்துட்டு இருப்பார் ஆஞ்சநேயர். சமயத்துல கையில கூட பிடிச்சிட்டு இருப்பார். சில படங்கள்ல கையில ஒரு கையால காலை தாங்கிட்டு ஒரு கையால காலை வருடி விட்டு இருப்பார். ஒரு கையில காலை தாங்கிட்டு இன்னொரு கையால வருடி விட்டு இருப்பார். மகாஜானி, எதையும் எதிர்பார்க்காத பக்தர்கள். ஆனா அவரை நினைச்சோமானால் நமக்கு புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்சே அப்படின்னு 8 லாபங்கள் நமக்கு கிடைக்கிறது. நல்ல புத்தி கிடைக்கிறது, நல்ல தேக பலம் கிடைக்கிறது, நல்ல புகழ் கிடைக்கிறது, மனோதைரியம் கிடைக்கிறது, பயமில்லாத தன்மையை அடையறோம், நிர்பயத்துவம், ரோகமில்லாத தன்மை கிடைக்கிறது. ஜாட்யம் அப்படின்னா ஜாட்யம்னா சோம்பேறித்தனம். எழுந்துக்கோன்னா 10 நிமிஷம் ஆகும் சில பேர் எழுந்துக்கிறதுக்கே. உட்காருன்னா அதுக்கு ஒரு உடனே டக்குன்னு உட்காந்துடுவார். எழுந்துருன்னு சொன்னா ஒரு 1/4 மணி ஆகும் எழுந்துக்கிறது. தூத்தம் கொண்டா அப்படின்னா 1/2 மணி ஆகும். இதுக்குதான் ஜாட்யம்னு பேர். அவரை நினைச்சோமானால் அந்த ஜாட்யத்தெல்லாம் போக்கிவிடுவார். அஜாட்யம். நல்ல வாக் சக்தியை கொடுப்பார். வாக்பட்டுத்வஞ்சே. நம்ம பேசினா எதிராளியே அட்ராக்ட் பண்றா போல இருக்கு. சில பேர் பேசினா ஐயோ போருமே நிறுத்துங்கோ அப்படின்னு முடிஞ்சா சொல்லிடுறோம், முடியலன்னா நிறுத்த மாட்டாரான்னு மேலே கீழையும் பார்க்கிறோம். நிறுத்திட்டா தேவலையேன்னு. அப்படி இல்லாம எவ்வளவு பேசினாலும் பேச பேச எதிராளிக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி பேசுறதுல. அதுவும் ஹனுமார் கொடுக்கிறார். வாக்பட்டுத்வஞ்சே ஹனுமத் ஸ்மரணாத் பவேது. அந்த ஹனுமாரை நினைக்கிறதுனாலேயே நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. இந்த ஹனுமார் சொல்றாராம், ஹிமய பர்வதத்துல உட்கார்ந்து என் ராமனை பஜிங்கோ, என் ராமன் நீ எந்த குலத்துல பிறந்தேன்னு பார்க்க மாட்டார், உன்னுடைய படிப்பு என்னன்னு பார்க்க மாட்டார், நீ நெட்டையா குட்டையான்னு பார்க்க மாட்டார், கருப்பா சேப்பான்னு பார்க்க மாட்டார், நல்ல ஐஸ்வர்யத்தோட இருக்கியா, பர்சு நல்ல கனமான பர்சான்னு பார்க்க மாட்டார், நன்னா பேசுவியா, தேட்டையா பேச தெரியுமான்னு பார்க்க மாட்டார், நல்ல புத்தி இருக்கான்னு கணக்கு போடுற புத்தி இருக்கான்னு பார்க்க மாட்டார். ந ஜன்மனூனம் மஹதோ ந சௌபகம் ந வாக்கு ந புத்தி நாகிருதி தோஷஹேது. நெட்டையா குட்டையான்னு ஆகிருதி,
ஸ்லோகத்துல உள்ளதை தான் சொல்றேன். நானா ஒன்றும் இதுல ஒரு வார்த்தை கூட இடைச்சர்கள் கிடையாது. அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ உயர்ந்த குலத்துல பிறந்தையா, என்ன ஏது ஒன்றும் பார்க்க மாட்டான். என்ன படிச்சிருக்கே, என்ன உத்தியோகம், என்ன சம்பளம், ந ஜன்ம. லோகத்துல என்னெல்லாம் ஒரு மனுஷனை மதிக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறாளோ அதை எதையுமே சுவாமியை எதிர்பார்க்கறது இல்லையா. நீ என்ன படிச்சிருக்க, எங்க வீடு, என்ன காரு, என்ன உத்தியோகம், என்ன சம்பளம், அதெல்லாம் கேட்கறாளோ. குடும்பம் இருக்கா, குழந்தைகள் இருக்கா. ந ஜன்ம நூனம் மகதோ ந சௌபகம் ந வாக்கு ந புத்தி நாகிருதி தோஷஹேது தைரியத்விசிருஷ்டானபி நோவனோகசஹ சகார சக்யே பத லக்ஷ்மணாக்ரஜः சுரோசுரோவப்யதவா நரோ நரஹ சர்வாத்மனாய சுக்ருதஜ்ஞமுத்தமம் பஜேத ராமம் மனுஜாக்ருதிம் ஹரிம் யவுத்தரானனயது கோசலம் திவம். நீ எப்படி வேணாலும் இரு, சுரனாயிரு அசுரனாயிரு. சுரன்னா தேவன். சுரோசுரோவப்யதவா நரோ நரஹ. நீ வானரமாயிரு நரமாயிரு, மனுஷனாயிரு தேவனாயிரு, எப்படி வேணாலும் இரு. சர்வாத்மனாய சுக்ருதஜ்ஞமுத்தமம் பஜேதா ராமம். ஜென்மா எடுத்ததோட பிரயோஜனம் ராமனை பஜிக்கணும், ராமநாமத்தை சொல்லணும். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமான்னு அலறணும். பஜேத ராமம் மனுஜாக்ருதிம் ஹரிம். அவன் மனுஷன் இல்லை, சீதையை விட்டு பிரிஞ்சார், அழுதார், சொத்து கையை விட்டு போச்சு. சாதாரண மனுஷனுக்கு நடக்கிறா போல பல விஷயங்கள் அதுல ராமனுடைய கதையிலையும் நம்ம கதையும் ஒரு போல இருக்கே, அதனால ராமனும் நம் மனுஷன் தானா, நம்மளை போல ஒருத்தர் தானா அப்படின்னு நினைச்சுடாத. சுரோ சுரோவப்யதவா நரோ நரஹ சர்வாத்மனாய சுக்ருதஜ்ஞமுத்தமம் பஜேத ராமம் மனுஜாக்ருதிம் ஹரிம். அவன் மனுஷ ரூபத்துல வந்த ஹரி. அவன் மனுஷ ரூபத்துல பூலோகத்துல நடமாடின ஹரி. அவன் மனுஜாக்ருதிம் ஹரிம் யவுத்தரானி அனயது கோசலம் திவம். கடைசியில அவதாரத்தை முடிக்கிற காலத்துல தான் யாருங்கிறத ஒரு நிமிஷமா காமிச்சிட்டு போயிட்டார். எல்லாரும் என்னோட யாரெல்லாம் சரையூல இப்ப ஸ்நானம் பண்றேனோ எல்லாருக்கும் வைகுண்டத்தை திறந்து விடுறேன்னார். புல் பூண்டாதி ஒன்றின்றியேன்னார் ஆழ்வார். தாத்தா சொல்லுவார், மரவட்டை முசுக்கட்டை எல்லாம் இறங்கி விடுத்தோம் அயோத்தியில இருந்தது அப்படின்பார். விளையாட்டா இங்க நாராயண தீக்ஷர் கதையில சொல்றது, அயோத்தியில இருக்கிற மரவட்டை முசுக்கட்டு கூட மிச்சம் இல்லாம இறங்கி விடுத்தோ, இறங்கினா மோட்சம்னு சொன்னான். ஈரம்புல இருந்து ஆரம்பிச்சு ஆழ்வார் சொன்னதுதான், புல் பூண்டாதி ஒன்றின்றியே அப்படின்னா. ஒருபடி மேலேயே சொல்லிவிட்டார் ஆழ்வார். புல்லு பூண்டெல்லாம் கூட இறங்கி விடுத்து ராமனோட கூட சரையுள்ளேன்னார். இன்னைக்கு அந்த காட்டு இருக்கு அயோத்தியில, ஸ்ரீராமன் இறங்கினதான காட்டு இருக்கு. யார் இறங்கினாலும் ஸ்நானம் பண்ணா வைகுண்டம். இங்க சரையூல இறங்கி முழுகினேலானால், முழுகிறது அயோத்தியிலே உத்தரப்பிரதேசத்துல சரையூல முழுகுவேல், எழுந்துகிறதே பரமபதத்துல விரஜா நதியில எழுந்துவேல் அப்படின்னு. பஜேத ராமம் மனுஜாக்ருதிம் ஹரிம் யவுத்தரானனயது கோசலம். ஸ்ரீரங்க மகாத்மியத்தை சொல்றதே கூட ரங்கநாதனுடைய அந்த ஆலயம் இருக்கே, அதுக்கு அடியில அந்தர்வாகினியாய் விரஜா நதி ஓடுறது அப்படிங்கிறார் ஆச்சாரியர்கள்லாம். சந்திரபுஷ்கரணி கரையில பரவாசுதேவன் இருக்கார், பிராச்சீனமான தீர்த்தகர வாசுதேவன்னு இருக்கார். அந்த பெருமாள் தான் பரமபதநாதனா, அடியில விரஜா நதி இருக்கு அப்படின்னு உணர்ந்திருக்கார் ஆழ்வார்கள்லாம் ஆச்சாரியர்கள்லாம். கீழ நதி ஓடுறது, இதுதான் விரஜா நதி, இதுதான் பூலோக வைகுண்டம். ஸ்ரீரங்கம் தான் பூலோக வைகுண்டம். வைகுண்டத்துக்கு என்ன லட்சணங்கள் 12 ஸ்லோகம் பாகவதத்துல சொல்லியிருக்கால். அந்த அத்தனை லட்சணமும் நிறைஞ்சதான ஒரே திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். எல்லாம் நிறைஞ்சிருக்கு. தாயாருக்கு தனி கோவில்னு வைகுண்ட வர்ணனம் சொல்றது, இங்க தனி கோவில். தாயாருக்குன்னு ஒரு தோட்டம் உண்டு அப்படின்னு சொல்றது, தோட்டம். தாயார் சன்னதிக்கு பெருமாள் அடிக்கடி வருவார் அப்படின்னு சொல்றது வைகுண்டத்துல, இங்கேயும் பெருமாள் வருவார். அங்க ஒரு கூப்பம் இருக்கு தாயார் சன்னதிக்கு நேர் எதிரில். அங்க ஒரு பவழப்படிக்கட்டால ஆன ஒரு குளம் இருக்கு, ஒரு சரஸ் இருக்கு, தாமரை.
முதலிய புஷ்பங்கள்லாம் அங்க இருக்கு அப்படின்னு பாகவதம் சொல்றது. அங்க இந்த பட்சிகள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அடிக்கடி அந்த குளத்துக்கு பெருமாள் வருவார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அடிக்கடி இங்க தீர்த்தவாரி அங்கதான் வந்து பண்றார் பெருமாள். தீர்த்தவாரினாலே சந்திர புஷ்கரணியில தான் நேத்தி கூட பங்குனி உத்தரத்துல மழையில கொள்ளடத்துக்கு வட திருக்காவேரிக்கு போறவர் இங்க சந்திர புஷ்கரணிலேயே தீர்த்தவாரி ஆயிடுச்சு. நேத்திக்கு மழையினால இங்கேயே தீர்த்தவாரி. பாகவதத்துல சொன்ன அத்தனையும் இங்க பிரகாசிக்கிறது. தாயார் புறப்பாடானால் ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும் அப்படிங்கிறது பாகவதம். வைகுண்டத்துல இங்கேயும் தாயார் பரப்டாலானால் அந்த சத்தம் கேட்கும். ஸ்ரீரூபிணி கொணயதி சரணாரவிந்தம் லீலாம்புஜேன ஹரிசத்மனி முக்ததோஷ சம்லஜ்யதே ஸ்பட்டிக குட்ய உபேத ஹேம்னி சம்மார்ஜதி இவ யதனுக்ரஹணே யத்னஹ. வாபீஷு, வாபின்னு குளத்துக்கு பேர். வாபீஷு வித்ருமதடா ஸ்வமலாமிருதாப்சு பிரேஷ்யான்விதா நிஜவனே துளசீபிரீஷம் அபியர்ச்சதி ஸ்வலகமுன்ன சமீக்ஷ்ய வக்த்ரம் உச்சேஷிதம் பகவதேதி அமதங்கயஸ்ரீஹி. இந்த குளத்திலே படிக்கட்டில வச்சு பெருமாள் ஆராதிக்கிறாள் அப்படின்னு நல்லா வைகுண்ட வர்ணனம் சொல்ற. வைகுண்டம் பார்க்கலேங்கிற குறையே இருக்காது ஸ்ரீரங்கத்துல இருந்தோமானால். இந்த ஸ்லோகம் பாகவதமும் தெரிஞ்சு கொடுத்தானால் இதுதானே வைகுண்டம். பெருமாள் பரமபதநாதன் நடமாடின்னு இருக்கார். பரமபதநாதன் நடமாடின்னு இருக்கார். இதுதான் பூலோக வைகுண்டம். விரஜா நதி இங்கேயும் இருக்குங்கிறார். சந்திரபுஷ்கரணி கரையில கீழே அந்தர்வாகினியாய் விரஜா நதி ஓடுறதுன்னு ஆச்சாரியர்களுடைய அனுபவம். அவா சொன்னா பொய்யா இருக்கார், தப்பி போகாது. இப்படி திருவனந்தபுரத்துல பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கார் பெருமாள் அனந்த சயனம்னால். ஒரு நாளைக்கு அந்த பாம்பு அடிகள் இருக்கே, சுருள் சுருளா பாம்பு படுத்துட்டு இருக்கே, அந்த சுருள் சுருளா படுத்து படிக்கட்டு மாதிரி தானே இருக்கு பாம்பு படுத்துட்டு இருக்கிறது. அந்த பாம்புனுடைய இடுக்குலேருந்து பால் வடிய ஆரம்பிச்சுடுச்சு. பால் வடிய ஆரம்பிச்சு எல்லாம் திருவனந்தபுரம் மகாத்மியத்தை கேட்ட சொல்லுவாள். கர்ப்ப கிரகத்துல பால் வடிய ஆரம்பிச்சுடுச்சு. அப்புறம் மேல் சாந்தி எல்லாம் பிரார்த்தனை பண்ணி அதுக்கு வேண்டிய பூஜை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அடங்கினது. பெருமாள் நான் இருக்கேன்னு ஒரு சந்தர்ப்பத்திலையும் சொல்றா. அந்த அனந்த சயனம் கர்ப்ப கிரகத்துல காதை வச்சா அலவோசை கேட்கறதுங்கிறாள். அலவோசை கேட்கறதுங்கிறாள். பெருமாள் நான் இருக்கேன்னு சத்தியமா சொல்றா. அதுபோல ஸ்ரீராமன் இங்கே சரையூல ஸ்நானம் பண்ணேலானால் விரஜா நதியில எழுந்துக்கலாம் வைகுண்டத்துலன்னு சொல்லி அழிச்சுன்னு போனார். நான் பார்த்தேன். நான் சிரஞ்சீவியா இருக்கிறதுனால நான் போகல வைகுண்டம். ரெண்டாவது எனக்கு ராமாயணம் படிச்சு தீரல்ல, ராமாயணம் படிச்சு போரும்னு தோணல, அதனாலயும் நான் போகல. ராமாயணம் படிக்கிறது போரும்னு என்னைக்கு தோன்றதோ அன்னைக்கு வரையும் பரமபதத்துக்குன்னு சொல்லிட்டேங்கிறார் ஆஞ்சநேயர். இன்னைக்கும் இருக்காராம். அவருக்கு படிச்சு திருப்தி ஆகலையா. அந்த ராமாயணத்தை தான் நம்ம ராமநவமிக்கு ஒரு ராமநவமிக்காவது கேட்டுன்னு இருக்கோம். சில பேருக்கு ராமநவமியின் சமயத்துலதான் அந்த ராமாயணம் கூட கேட்க கிடைக்கிறது, அவகாசம் இருக்கு. ராமாயணம் ஒரு தடவை கிடைக்கிறது. அதை விடாம 360 நாளும் கேட்டு படிச்சுட்டு இருக்கார். அவர் சொல்றார், மரத்துக்கு மரம் தாவரவாள், நாகரிகம் உடையவாள் கிடையாது வானரர்களான நாங்கள். காலால கீழே தரையில் நடக்க மாட்டோம், அடி வச்சு பார்த்து நடக்க தெரியாது எங்களுக்கு. மரத்துக்கு மரம் தாவுவோம். நாங்கள்லாம் காட்டுல இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு. அயோத்தி மாதிரி நவநாகரீகம் உடைய பிரதேசத்துக்கு வரத்துக்கு நாங்க தகுதி இல்லை. அயோத்தி ஹிருஷ்டபுஷ்ட ஜனாகீர்ணாம் சமோஜோத்சவசாலினின்னார் வால்மீகி. ரொம்ப நவநாகரீகம் உடைய ஜனங்களாம் அயோத்தியா ஜனங்கள். ரொம்ப இங்கிதம் உடையவாலாம் இங்கிதஜ்ஞாஷ்ட கோசலாகன்னா. அப்பேற்பட்ட அந்த அயோத்தியிலே எங்களையும் கூட்டி வச்சிருந்து ஏதோ காட்டுக்கு வந்த இடத்துல உபகாரத்துக்கு ஒரு குரங்கு, யாருமே இல்லாததுக்கு ஒரு குரங்கு கிடைச்சது, ஒரு சேதுவை கட்டுவோம், ஒரு ராவண வதத்துக்கு ஒத்தாசிக்கு வச்சு போனோம், அப்படியே சிலவோ அந்தந்த காரியத்துக்கு வச்சுன்னு அப்படியே கட்டி விட்டுடுவான். அப்படி இல்லாதபடிக்கு எங்களை அத்தனை பேரையும் அழிச்சுன்னு போய் அயோத்தியில 9000 யானையிலையும் சுக்ரீவாதி 9000 குரங்குகளை வச்சு ஊர்வலம் விட்டாராம் சரை அயோத்தி ரத வீதியில. பட்டாபிஷேக சர்க்கம் சொல்றது. நமனாக சஹசிராணின்னா 9000 யானை மேலையும் சுக்ரீவாதி பிரதான வானரர்களை வச்சு ராஜ அலங்காரங்கள்லாம் பண்ணி வீதியில ஊர்வலம் விட்டாலாம். யானை மேல குரங்கு வருதுன்னு சொன்னா அதை பார்க்க ஒரு கூட்டம் வராதோ. யானை மேல குரங்கு வருதுன்னு சொன்னா அதை பார்க்க ஒரு கூட்டம் வரும்.
சுவாமி அப்புறம் பின்னாடி தேர்ல வந்தாலாம் இத்தனை பேரையும் அயோத்திக்குள்ள முன்னாடி போய் சொல்லி பரதன் தேரோட்ட பட்டாபிஷேகத்துக்கு நந்தி கிராமத்துல இருந்து வந்தார் அப்படின்னு எல்லாம் பட்டாபிஷேக சர்க்கம் சொல்றது. காட்டிலேயே வசிக்கக்கூடிய எங்க தோல்லையும் கை போட்டுண்டு எங்களையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிண்டு சகோதரன்னு சொல்லிண்டு தைரியத்வி சிருஷ்டானபி நூவனூகசஹா சகார சக்கியே பத லக்ஷ்மணாக்ரஜா. லக்ஷ்மணனுடைய அண்ணா லக்ஷ்மிவான் லக்ஷ்மண ஸ்ரீமான், உயர்ந்த லக்ஷ்மி சம்பத்து உடையவன் லக்ஷ்மணன். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா மிருதுஸ்வபாவா சௌமித்ரிஹி. ராமாயணம் படிக்க படிக்க என்னாகும், கதையை ஓரளவோட நன்னுடும். ஒருத்தர் எப்படி கூப்பிடுறார், ஒருத்தரை பத்தி வால்மீகி எப்படி சொல்றார் அப்படிங்கிற ஒரு பதங்களையும் பார்த்தோமானால் ஆஜன்மாக்கு அழுக்கவே இழுக்காது ராமாயணம். லக்ஷ்மணனை பத்தி சொல்றதே கிருஷ்ணிந்தா காண்டத்துல சொல்றாரு வால்மீகி, மிருதுஸ்வபாவா சௌமித்ரிஹி, ரொம்ப மிருதுவானவரா லக்ஷ்மண சுவாமி. மிருதுஸ்வபாவா சௌமித்ரிஹி லக்ஷ்மி சம்பன்னஹா, ரொம்ப லக்ஷ்மி சம்பத்து உடையவர் இங்கிதமுடைய அந்த லக்ஷ்மணனையும் தம்பின்னு ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கார், என்னையும் ஒரு பக்கம் உட்காந்து வச்சுட்டு இருக்கார் குரங்குனார். ராமனுடைய கருணை, நான் எந்த நல்ல குலமா உயர்ந்த குலம்னா படிச்சேன்னா வாக்குன்னா சுபாவம் பிரகிருதி குரங்கு, நாங்கள் எங்களோட நேச்சர் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. ஒரு ஸ்லோகமே வால்மீகி எழுதி விட்டார், குரங்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் ஆஞ்சநேயர் பண்ணினார் அப்படின்னு. சுந்தரகாண்டத்துல 9-10 சர்க்கங்கள்ல குரங்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணினாரா ஹனுமார். ஏன்னால் யதா நிதர்சயன்னே ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம் அப்படின்னார். அவர் குரங்கு தானே அப்படின்ட்டார் வால்மீகி. அவருக்கு என்ன இருந்தாலும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சுபாவம்னு ஒன்று இருக்கணும், நேச்சர்னு ஒன்று இருக்கணும், பிஹேவியர்னு ஒன்றும் நேச்சரா சிலது இருக்கும், அதை மாற்ற முடியாது. அவர் அப்படித்தான் அப்படின்னு விட்டார் வால்மீகி. சில சேஷ்டையெல்லாம் லங்கையில் அவர் பண்ணதை பார்த்துட்டு அவர் குரங்குதாங்கிறத இன்னொரு தடவை நிரூபிச்சார் அப்படின்னார் வால்மீகி. தரிசயன்னே ஸ்வாம், ஹனுமார் போய் இப்படி சொல்றாரு அப்படின்னா எங்க தாத்தா சொல்லுவார், வால்மீகி பேப்பர்காரராட்டம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு போடுவார். இதனால என்ன வரும் என்னன்னு அவர் பார்க்க மாட்டார். ஒரு அபிப்பிராயத்தை எதை வேணாலும் எழுதிட்டு போடுறாளோன்னு பேப்பர், அதுபோல அவர் வால்மீகி என்ன இருக்கோ எழுதி விட்டா. நமக்கு ஹனுமார் தெய்வம், ஹனுமார உபாசனை பண்றோம், அது வேறு விஷயம். கதை சொல்லிட்டு இருந்த வால்மீகி சொன்னார், அவர் பண்ற சேஷ்டையெல்லாம் பார்த்தா அவர் குரங்குதான்னு இன்னொரு தடவை நிரூபணம் ஆச்சுன்னு விட்டார். தரிசயன்னே ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். அவரே சொல்லிக்கிறார் பாகவதத்துல, என்ன போல உள்ள குரங்கள்லாம் கூட காலடியில கூட்டி வச்சுண்டு அங்கதனை பக்கத்துல வச்சுண்டு சுக்ரீவன் தோல்ல கை போட்டுண்டு ந ஜன்மனூனம் அஹதோ ந சௌபகம் நவாங்ன புத்திர் நாகிருதிஸ்தோஷஹேது தைரியத்விசிருஷ்டானபி நூவனோகசஹா சகார சக்கே பத லக்ஷ்மணாக்ரஜா. லக்ஷ்மணாக்ரஜர் எங்களெல்லாமும் அனுகிரகம் பண்ணினார், ஆராதிச்சார், ஆதரிச்சார். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னால் பஜிக்கணும். ராமா ராமா ராமான்னு சொல்ல தெரிஞ்சா போ, வேற உங்ககிட்ட எந்த தகுதி அவர் எதிர்பார்க்கல. சிரமுகுட்ட குண்டல திலக சாருதார அங்க விபூஷணம் ஆஜானுபுஜ சர சாபதர சங்கிராம ஜித கர தூஷணம் ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜ மன ஹரண பவ பய தாருணம் ஸ்ரீராமச்சந்திர. கந்தர்ப்ப அகணித அமித சவி நவநீல நீரஜ சுந்தரம் வடபீத மானஹுதடித ருச்சி சுச்சினௌமி ஜனக சுதாவரம் ஸ்ரீராமச்சந்திர. துளசிதாஸ் சுவாமிகள் அவருடைய இஷ்டமான தோகா அடிக்கடி ராமாயணம் சொல்ற காலங்கள்ல கதை சொல்லிகிட்டே இருப்பார். திடீர்னு ராமன்கிட்ட ஒரு பிரேமாதிசயம் வந்துதானால் இந்த தோகாவை பாடிவிடுவார். ஒரு நாளைக்கு 10 தடையாவது கதை நடுப்புற சிரமுகுட்ட குண்டல திலக சாருதார அங்க விபூஷணம் ஆஜானுபுஜ சர
चापधरे संग्राम जित कर दूषणम श्री रामचंद्र कृपालु भज मन. हे मनसे அந்த ராமனை பஜ். என்ன அழகான கிரீடம் வச்சுட்டு இருக்கான், அழகான குண்டலம் போட்டு இருக்கான் காதலே. சாருன்னா அழகு, அழகான விஸ்தாரமான விஸ்திருதமான தேகத்தோட கர்ணாந்த தீர்க்க நயனாக ஆஜானு பாகுவாக. பெரிய வில்லா இருந்து சின்ன வாமன மூர்த்தியா இருந்தாலும் நல்லா இருக்காது, பெரிய ஆரோக்கிருதியா இருந்து சின்ன வில்ல கையில வச்சிருந்தாலும் நல்லா இருக்காது. ஆஜானு புஜ சர சாபதர சங்கிராம ஜித கர தூஷணம் ஸ்ரீராமச்சந்திர. அடிக்கடி அவருடைய தோகால், அவரை பத்தி பாட தெரிஞ்சா போதும், ராமாயணத்திலேருந்து ஒரு சர்க்கம் படிக்க தெரிஞ்சா போதும், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமான்னு சொல்ல தெரிஞ்சா போதும். இல்லை ராமா அது ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னால் ராமா 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 ராமான்னு சொல்ல தெரிஞ்சா போறோம். அதுக்கு மேல என்ன வேணுங்கிறார் ஹனுமார். பஜேத ராமம் மனுஜாகிருதிம் ஹரிம் யவுத்தரா நனயதே கோசலாம் திவம். இந்த பகவானை பஜிக்கணும், எதிர்பார்ப்பில்லாத பஜிக்கணும். துருவசுவாமி சொல்றார், எதையாவது கேட்டுட்டானா பகவானுடைய மாயினால அவன் வஞ்சிக்கப்பட்டுட்டான் அந்த ஜீவன். ஏன்னா கல்பக விருட்சமாய் இருக்கார் பகவான், எல்லாத்தையும் கொடுக்கறது. அவர்கிட்ட போய் அல்பமாய் ஒரு ஒரு 10 கட்டு 500 ரூபா கட்டு, இப்ப 500 ரூபா தான் பெரிய பணம், அதுக்கு மேல இல்லை. இந்த 2000 இருந்தது, 1000 இருந்தது. இப்போ 10 கட்டு தன் 100 கட்டு 500 ரூபா வச்சுட்டு இருக்கான் கையில, கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். சந்தர்ப்பம்னா அவன்கிட்ட போய் எனக்கு டீ குடிக்க, ஒரு இட்லி சாப்பிடணும், 50 ரூபா கொடுப்பியா அப்படின்னு கேட்டோமானா எவ்வளவு அல்பத்தனம். அர்ச்சந்தி கல்பகதரும் குணபோபோக்யம் இச்சந்தி யத் ஸ்பர்ஷஜம் நிறையே பென்று நாம். அதுபோலதான் எதையானு பெருமாள்கிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு தாயார்கிட்டையோ பெருமாள்கிட்டையோ கேட்டோமானார். நூனம் விமுஷ்டமதயஸ்தவமாயயாதே ஏத்வாம் பவாப்யய விமோக்ஷண மன்யஹேதோ. பக்தியோட அருமை தெரியாதவா விலை பேசுறாள். இதையானு பண்ணிவிட்டு 1/2 மணி 1 மணி ஒரு சாதனத்தை பண்ணிவிட்டு கோழி கொடு கொள்ளையை கொத்திட்டு எனக்கு காசு கொடுன்னு கேட்பாம இருக்கணும். கூலிக்கு ஆக்கின்றார். விலையில்லாததான பக்தியே, அதுவும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு 10 ரூபா கேட்கறது விஷயம் இல்லை. ஒரு ப்ளூ ஜாக்கர் பெரிய ரத்தனம் கிடைச்சது, அதை கொடுத்துட்டு எனக்கு டீ குடிக்க ஏதாவது கூட. அந்த கல்லினுடைய மதிப்பு தெரியாதவன் பெரிய உயர்ந்த வயிற கட்டி கிடைச்சது கையில ஒன்றும், ஏதோ ஒரு கண்ணாடி கல்லுன்னு நினைச்சுன்னா அதை கொண்டு போய் கொடுத்துட்டு கடையில எனக்கு ஒரு 50 ரூபா கொடுன்னா அவன் 100 ரூபாய கூட கொடுத்துருவான், 500 ரூபாயோட கொடுத்துருவான். ஏன்னா ஒரு நகை கடைக்காரனுக்கு தெரிஞ்சவன், இந்த கல்லினுடைய அருமை தெரிஞ்சவனா இருந்தானாடா, இது எத்தனையோ லட்சம் போகுங்கிறதும் தெரிஞ்சவனா இருந்தானாலா 50 ரூபாய் என்னடா உனக்கு 500 ரூபாயா தரேன்னு கொடுத்து விடுவான். அதுபோல பக்தியோட விலை தெரியாதவாள் இவ்வாள். நீனும் கல்பக விருட்சம் இல்லையா, கல்பக விருட்சத்துட்டு போய் அல்பமா கேட்பாளா? பெசாம இருந்தா போறோம். பக்தி பண்ணிவிட்டு பெசாம இருக்க தெரியணும். நூனம் விமுஷ்டமதயஸ்தவமாயயாதே. சில பேரால இருக்க முடியலையே, ஏதாவது கேட்கிறாளே, பெரிய லிஸ்டா வச்சுட்டு இருக்கா. 10 துளசி போடல ராமாயண மகா ராமபத்ராயண மகான்னு, ஆனா பெரிய லிஸ்ட் சாஸ்திரநாமத்துக்கு மேல இருக்கு இவாளுடைய வாண்டிங். ஏன் இப்படி இருக்கான்னால் பகவானுடைய மாயையினால வஞ்சிக்கப்பட்டவாளவாள். நான் தீர்மானமா சொல்றேன் அப்படிங்கிறார் துருவசுவாமி. நீங்களே கல்பக விருட்சம் வேணுமா, அதுகிட்டேருந்து 10 ரூபா வேணுமா? கல்பக விருட்சமே உனக்கு நான் என்னையே தரேன்னு சொல்ற கல்பக விருட்சம் பகவான். தன்னையே தர காத்துன்னு இருக்கிற பெருமான்கிட்ட போய் இல்ல இல்ல எனக்கு 10 ரூபா தான் வேணும்னு சொன்னா அந்த பக்தியோட மதிப்பு தெரியாதவாள். நூனம் விமுஷ்டமதயஸ்தவமாயயாதே ஏத்வாம் பவாப்யய விமோக்ஷண மன்யஹேதோ. பேசாம இருந்தா இந்த ஜனன மரண பிரவாகத்திலேருந்து கரையேற்றி விட்டுடுவான் பகவான். இந்த சம்சார கட்டெல்லாம் அறுத்து விட காத்துன்னு இருக்கிற பகவானிடத்துல போய் மேல மேல சம்சாரத்துல கட்டிக்கிறதுக்கான வழி என்ன உண்டோ, பசு புத்திரன் மித்ரன் பந்து பணங்காசு வீடு வாசல்னு மேல மேல சம்சாரத்துல பந்த பண்ணிக்கிறதுக்கான வழியை தேடுறான் ஜீவன். பகவானோ இந்த சம்சார பந்தங்கள் எல்லாம் அறுத்து விட காத்துன்னு இருக்கார். ஏத்வாம்பவா பே விமோக்ஷண மன்யஹேதோ.
அர்ச்சந்தி கல்பகதரும் குணபோபோக்யம் இச்சந்தி யத் ஸ்பர்ஷஜம் நிறையே பின்றுனாம். நிறையம் அப்படின்னா நரகம். நரகத்திலே அசுரர்கள் இருப்பா. இவன் கேட்கறதான பகவானிடத்துல கேட்கறதான பலனெல்லாம் நரகத்துல இருக்கிற அசுரால் கூட அனுபவிச்சுதான் இருக்கா. அந்த விஷயங்களை ஈரம்புலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சாப்பிடுறது, தூங்குறது, மைதுனம், இந்த அல்ப சுகங்கள் எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு. மேற்பட்டதான சுகத்தை தர உங்ககிட்ட போய் நரகத்துல அசுரால் அனுபவிக்கிறதான அல்ப பலன்களை வா கேட்கிறாள். நிச்சயம் உன்னுடைய மாயினால அவள் வஞ்சிக்கப்பட்டவாள் அப்படின்னு துருவன் சொல்லிவிட்டு, ஆனா உன்னை பஜிக்காம இருக்கக்கூடாது. இப்போ ஒண்ணுமே வேண்டாம்னா என்னத்துக்கு பஜிக்கணும் அப்படின்னால், அவனை பஜிக்காத போயிட்டோமானால் ஆர்த்தபந்தோ விஸ்மரியதே கிருதவிதா கதம் ஆர்த்தபந்தோ தஸ்யாபவர்க்ய சரணம் தவ பாத மூலம் விஸ்மரியதே கிருதவிதா கதம் ஆர்த்தபந்தோ. உன்னை போய் மறக்கலாமா? உன்னை மறக்கலாமா? விஸ்மரியதே கதம் அப்படின்னு கேட்கிறா. ஏன்னால் இப்படி ஒரு ஜென்மாவை கொடுத்துருக்கானே, கைகால நன்னா கொடுத்துருக்கான், வாக்க கொடுத்துருக்கான், நல்ல புத்தி எல்லாம் இருந்து புத்தி கட்டு போயிடுத்தானா பிரயோஜனம் இல்லை. நல்ல புத்தியும் மக்கர் இல்லாத புத்தியை கொடுத்துருக்கான், கைகாலையும் நன்னா கொடுத்துருக்கான். நமக்கு வேணும்னா எழுந்து போய் சாப்பிட்றா போல தாகத்துக்கு ஜலத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கான், நமக்கு எடுத்து சாப்பிட்ற சக்தியும் கொடுத்துருக்கான். சாப்பாடு எடுத்து வச்சா யாராவது ஊட்டினா தான் முடியும். கையால் எடுத்து ஒரு வறுக்க வாயில போட்டுக்க முடியாதுங்கிறா போல சுவாமி வைக்கலையே. நம்மளை போடுறதுக்கு முன்னாடி கோசுமல்லி வச்சா கோசுமல்லி தின்னுடுறான், கறியை வச்சா கறியை தின்னுடுறான், பச்சடி வச்சா பச்சடியை தின்னுடுறான். சாதமே வெறும் இலையில வைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இத்தனை முன்னாடி பரிவாரம் வைக்கிறது. முன்னாடி எல்லாம் வைக்கிறது இலையில, பாயசத்துலேருந்து பச்சடியிலேருந்து வைக்கிறது. வெறும் இலையில சாதம் வைக்க கூடாதுன்னு தான். சாதம் வைக்க வந்தா வெறும் இலையா இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிட்டான். வடையை வச்சா வடையை தின்னுறான், அப்பளாத்தை வச்சா இடது கையாலும் குரங்கு போல புட்டு திங்குறான். இப்படி சாப்பிட்றா போல வச்சிருக்காரு. சில பேருக்கு இலையில இருக்கு, எடுத்து சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாள். பார்த்தா ரொம்ப நமக்கே பரிதாபமா இருக்கும். ஐயோ அப்படி வைக்கலையே பகவான் நம்மளை. அவளை பார்த்து நம்ம பரிதாபப்பட வேண்டாம், நம்ம நிலை அது மாதிரி இல்லாம இருக்கே. பகவானை மறக்கலாமா? நன்னா இருக்கு, நன்னா வச்சிருக்கிற பகவானை சாஷ்டாங்கமா அடிக்கடி நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கான். கணக்கே இல்லாத கார்த்தால ஒரு தடவை, சாயரக்ஷ ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை, எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் பகவானுக்கு சாஷ்டாங்கமா கை காலம் நன்னா கொடுத்தியே, நல்ல புத்தியை கொடுத்தியே, சாப்பிட்ற சக்தியை கொடுத்தியே, சாப்பிட்றதுக்கு பசியை கொடுத்தியே, சாப்பிட்ட சாத்த ஜரிக்க வச்சியே. நானே உட்காந்துக்கிறேன், நானே எழுந்துக்கிறேன், 2 பேர் பிடிச்சி தூக்கி விட்டாதான் எழுந்துக்கிறதுக்குன்னு இல்லாதபடிக்கு நானே எழுந்துக்கிறேன். உட்காத்தணும்னாலும் யாராவது வரணும், எழுப்பணும்னாலும் யாராவது வரணும், படுக்க வைக்கணும்னாலும் யாராவது வரணும்னு இல்லாதபடிக்கு உத்கிராமந்தம் ஸ்திதம் பாபி, இதெல்லாம் கீத ஸ்லோகத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், நானா சொல்லல. எழுந்துக்கிறது, நிக்கிறது ஒரு ஆச்சரியங்கிறா. 100 கிலோ மூட்டையை தனியா நிறுத்த முடியுமா? ஒண்ணுல சாத்தி வைக்காம நிக்கிறது. பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வேணும்னு நிறுத்தி வைக்கிறதுக்கு, ஆனா நிக்கிறது. உத்கிராமந்தம் ஸ்திதம், எழுந்துக்கிறான், எழுந்துண்டவன் நிற்கிறான், நிற்கிறவன் நடக்கிறான். புஞ்சானம் வா குணான்விதம், நினைச்சதை எடுத்து வாயில போட்டுக்கிறான். உன்னை நினைக்காம இருக்கானே. விமூடாக நானுபஷ்யந்தி, உன்னை நினைக்காம இருக்கலாமா? அதனாலதான் சாப்பிட்றதே கூட புடி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடும். கவலே செய்து குறியாத் கோவிந்த கீர்த்தனம். தூங்கினாலும் பகவானுடைய பிரசாதம், தூக்கமும் பகவானுடைய பிரசாதம், எழுந்துண்டாலும் பகவானுடைய பிரசாதம். எல்லாம் அவனை நினைக்காத ஒரு பொழுது இல்லை. கண் சிமிட்டுறது அவனுடைய அனுகிரகத்தினாலே, ஹிருதயம் அடிச்சுக்கிறது அவனுடைய அனுகிரகத்தினாலே, கைகால் அசைகிறது அவனுடைய அனுகிரகத்தினாலே. ஞானிகள் எப்பொழுதும் அந்த நினைவோடையே இருக்கா. கையை தூக்கினா தூக்குறதுன்னா நான் தூக்கினேன்னு நினைக்கிறான் அஞ்ஞான். ஞானி என்ன நினைக்கிறார்னால் உள்ள இருந்துட்டு அவன் தானே இயக்கிறான். யா அந்த பிரவிஷ்யே மமவாச்சம் இமாம் பிரசுப்த அந்யாம்ஸ்டே ஹஸ்தே சரணே ஸ்ரவணே தொகாதீனே. துவஸ்துதியே அதுதான். அதுபோல ஆஞ்சநேயர் எனக்குள்ள இருந்து பகவான் இயக்கிறான், என்ன நான் பண்ணல அப்படின்னு சொல்லிதான் நேத்திக்கு ராமபானம் போல பானத்துக்கு தனியா ஒரு சுதந்திரம் உண்டா, ராமன் எடுத்து கோதண்டத்துல விட்டா எப்படி போகுமோ அதுபோல ராமனுடைய சங்கல்பத்துல அது எப்படி சஞ்சரிக்குமோ அதுபோல நான் யதா ராகவ நிர்முக்தா ஷரஹா ஸ்வசன விக்ரமஹா கச்சேத் தத்வத்கமிஷ்யாமி லங்காம் ராவண பாளிதாம் நஹி த்ரக்ஷ்யாமி யதி தாம் லங்காயாம் ஜனகாத்மஜம்
சர்வதா கிருதகாரியோகம் ஏஷ்யாமி சஹ சீதையா. சீதா லாபத்தோடு வருவேன்னார். மகேந்திரமலை ஒரு உதச்சுட்டு லங்கையில போனார். எல்லா பக்கமும் தேடினார், கிடைக்கலன்னதும் அங்கேருந்தே மனசை விட்டுடல. கொஞ்சம் மனசை அதைரியப்பட்டார். உடனேயே தெய்வம் இருக்கு நமக்கு. அதுதான் ஆஸ்திகதையோட பலம். தெய்வம் இல்லேன்னு போயிட்டானால் ரொம்ப துர்பலமா போயிடுவான். நீ பார்த்திருக்கியா அப்படின்னா, பார்த்திருக்கேனோ இல்லையோ, அதை நினைச்சா எனக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதே. கோவிலை பார்த்தா மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கிறதே. கோபுரத்தை பார்த்தா ஒரு சந்தோஷம் ஏற்படுறதே. பெருமாள் நடமாடுறாருன்னு கேட்டா ஒரு சந்தோஷமா இருக்கே. இன்னைக்கு யானை வாகனம் கருட வாகனம்னு நான் போலேன்னா கூட யாராவது சொன்னா ஒரு சந்துஷ்டி ஏற்படுறதே மனசுக்கு. நான் போயிட்டு வந்தேன், திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன், திருமலையப்பனை பார்த்துட்டு வந்தேன்னு யாராவது சொன்னா சந்தோஷமா இருக்கே. இது எங்க கிடைக்கும்? நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு தான் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாதவாளுக்கு ஒண்ணும் இல்லை. நம்பிக்கை அது ரொம்ப முக்கியம். அது இந்த ஆஸ்திகதை ரொம்ப அவசியம். அது நம்ம பல இடத்துல நம்ம வாழ்க்கையில நமக்கு கை கொடுக்கும். ஹனுமார் பார்த்தார், இப்படி எல்லாம் மனசை விட்டுடக்கூடாது, ராமன் இருக்கான்னு நம்மளை ரட்சிப்பான். லங்கையில இருந்தபடியே ராமன் இருக்கிற திக்க பார்க்க நமஸ்காரம் பண்ணினாராம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ஜதஸ்ரீ ஜனகாத்மஜாய் நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. பெரிய யஜ்யங்கள்லாம் பண்ணினேன், என்ன போல உள்ளவாலதான் கேட்கணும். ராமாயணம் சொல்றதே ஏதோ கதை ஒண்ணி நான் சொல்லல. பெரிய பெரிய கருட செயனம், வாதுபை முதலிய யஜ்யங்கள் சோமயாகத்திலேருந்து ஆரம்பிச்சு. எங்க அப்பா சின்ன வயசுலயே மறைஞ்சுட்டார், ஆனாலும் தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்துறார். அதுதான் பலம். அப்பா தெய்வமா இருக்கார், ஆச்சாரியன் கூட இருந்தார். மற்றபடி ராமன் தான் பலம் நமக்கு. பெரிய யஜ்யங்கள்ல அவ்வளவு விக்னங்கள் வந்தது. என்னை சுத்தி இருக்கிறவாள்லாம் நடுங்கினாள். நான் சொன்னேன், இந்த யஜ்யம் நடக்காத போயிடாதே, நிர்விக்னமா நடக்கும். முதல் நாளைக்கு அப்படி ஒரு சிரமங்கள் இருந்தது. வாஜ்பாய் நாளைக்கு சங்கல்பிக்க போறோம்னா இன்னைக்கு அவ்வளவு சிரமம் இருந்தது. ரெண்டு ஒருத்தர் என்ன கேட்கவே கேட்டா, இன்னும் இவ்வளவு தைரியமா இருக்கே நீங்க, எவ்வளவு பெரிய கவலை இடி போல வந்து சொல்றாள், நீங்க தைரியமா இருக்கேன்னா அதெல்லாம் ராமன் நடத்துவாள். நமக்கு மகாகணபதி நடத்துவார். கவலை இல்லைங்கிறேன். நான் சங்கல்பம் வாஜ்பாயம் பண்ணிட்டு இருக்கேன். 2 யானை மணி சத்தத்தோட சுத்திட்டே இருக்கு யாகசாலைய. வெளியூர்ல இருந்து வந்த யானை, ஸ்ரீரங்க யானை கூட இல்லை. வெளியூர்ல இருந்து வந்த யானை ஏதோ அந்த பக்கம் யாகசாலை பக்கம் கட்டி போட்டிருக்காலாம். அதை மணி அடிச்சுட்டே இருக்கு, சுத்தின்ண்டே இருக்கு. நான் சொன்னேன், மகாகணபதி வந்து கூட நிற்கிறார், நம்மளோட ரட்சிக்கிறார், யஜ்யம் அவர் நடத்துறார் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட இருந்தும் அமோகமா நடந்தது. அவரத ஸ்நானங்கள்லாம் பண்ணி 2000 பேர் வந்திருந்தால் கருட செயனம் வாஜ்பாயங்கள் எல்லாம். அத்தனை பக்தாலோட கூட காவேரியில அவரத ஸ்நானம் ஆச்சு. அப்போ இது வந்து யாருடைய பலம்? என்னோட பலம் இல்லை, ஸ்ரீராமனுடைய பலம். ராமாயணம் படிச்சு நித்தியபாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், ராமன் இருக்கா ரட்சிப்பார்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம், ராமாயணம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது சத்தியமானால் என் வாழ்க்கையிலேயே சத்தியமே. 100 சந்தர்ப்பம் இது போல சொல்லலாம். ரொம்ப சொல்லிட்டோமானா அது ஏதோ விளம்பரத்துக்குன்னு ஆயிடும். அதனால 2 சொல்றேன். அவாவாளுடைய ஆஸ்திகாலுடைய வாழ்க்கையில அவாவா அனுபவம் நெஞ்ச தொட்டு பார்த்தாலானா பகவான் இருக்காராங்கிறது அவாவாளுக்கு பதில் இருக்கு. வெளியில இருந்து யாரும் சொல்ல வேண்டாம். ஹனுமார் உடனே மனசு கொஞ்சம் அதைரியமாச்சுன்னதும் ராமன சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ஜதஸ்ரீ ஜனகாத்மஜாய் நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா சித்திம் மே சம்விதாஸ்யந்தி தேவாஸ் ரிஷிகணாஸ்த்விஹா. தெய்வங்கள்லாம் எனக்கு அனுகூலம் பண்ணட்டோம்னு நமஸ்காரம் பண்ணி தலையை தூக்கினார். அசோகோணம் தெரிஞ்சுதான். அது வரையும் தான் கண்ணில் விடாத அசோகோணம் கண்ணில் விடும். உள்ள போனார். சீதா தரிசனம் சம்ஹிருஷ்டா. சீதையும் கண்டார். ராட்சசிகள்லாம் புட சூழ்ந்து அவள்லாம் ராவணம் பஜபர்த்தாரம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆஞ்சநேயருக்கு தாங்கவே இல்லை, இந்த ராட்சசிகள் இப்படி படுத்துறாளேன்னு. சீதை எப்படி இருக்காள்னு பார்த்தா அவள் வேற எந்த நினைவும் இல்லையா. சுத்தி இருக்கிறவாள் என்ன வேணாலும் பண்ணட்டுமே, ராமன் இருக்கான்னு இருக்கிறவாள் தைரியமா இருப்பாள். ராமேதி சதைவ புத்தியா. இந்த நம்பிக்கை குறைவா இருக்கிறவாள் தான் படபடன்னு இருப்பாள், பயப்படுவாள். சீதையோ ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு வேற அந்நிய சிந்தனை இல்லாம ராமன் ரட்சிப்பான்னு இருந்துட்டு இருக்காள். இந்த நாளைக்கு எப்ப பேசலாம் சீதையை பார்த்துன்னு ஆஞ்சநேயர் நினைச்சுட்டு இருக்கிறதே ராவணன் அங்கேருந்து வந்து சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சீதையிட்ட சொல்லி, மமாங்கிர மகிஷி பவ, 10 மாசம் ஆறுது, இன்னும் என் இஷ்டத்துக்கு நீ இனங்கள்ல உள்ள அந்தப்புறம் வந்து பாரு, அத்தனை ரத்னங்களும் மயிரும் வைடூரியங்கள்லாம் வச்சிருக்கேன், மந்தோதரியே உனக்கு சேவை பண்ண சொல்றேன், 7000 மனைவிகளும் உனக்கு கீழே ஆக்கிறேன், அக்ரமகிஷி பவா, உன்னை நான் வந்து பட்டத்துல என்னோட கூட வச்சுக்கிறேன் சபையில,
உனக்கு கொண்டு கொடுத்தா பத்தலைன்னா உங்க அப்பாவுக்கும் ஒரு பார்சல் அனுப்புறேன் இங்கேருந்து மிதிலைக்கு. ஜனகாய பிரதாஸ்யாமி தவஹேதோர் விஷாலினி. சில பொண்ணுக்கு எங்க பிறந்தாத்துக்கு ஏதாவது செய்ய அப்படின்னு ஆசைப்படுறதும் எங்க அப்பாவுக்கு செய்யணும், அம்மாவுக்கு செய்யணும். அது அப்போலேருந்து ஸ்திரீ சுவாவம். அதை சொல்றானுங்க. உனக்கு உங்க அப்பா ஜனகனுக்கும் வேணாலும் ஏதாவது தரேங்கிறானா. ஜனகாய பிரதாஸ்யாமி தவஹேதோர் விஷாலினி. உனக்கு என்ன வேணும் இஷ்டத்துக்கு எனங்குன்னு சொல்ல ஒரு புள்ள கிள்ளி போட்டுட்டு திருணமம் தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா. ராவணா, உனக்கு நல்லது சொல்றதுக்கு யாருமே இல்லையா? பகவானை எல்லாம் கேட்டு வாங்கிட்டே பரமேஸ்வரனிடத்துல சாது சங்கத்தை கேட்காத போயிட்டியே. நல்ல வார்த்தை சொல்றவாளை பக்கத்துல வச்சுக்க வேண்டாமா? நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா இஹ சந்தோ ந வாசந்தி சதோ வா நானுவர்த்தசே ததாஹி விபரீதாதே புத்திராச்சார வர்ஜிதா சாது தர்மமவேக்ஷஸ்வ சாது சாது விரதஞ்சராம். சாது தர்மத்திலேயே இரு, அதையே நினைச்சுக்கோ, சாதுக்களோட இரு. அவ என்ன சொல்றாளோ கேளு. இங்க லங்கையில சாதுக்கள் இல்லையா? இல்ல அந்த சாது ஒரு விபீஷணன் இருக்கானா, அவன் சொன்னதை நீ கேட்கலையா? சதோவானானுவர்த்தசே, அவனை நீ அனுவர்த்திக்கலையா? எப்படி விபீஷணனை தெரியும் சீதைக்கு அப்படின்னா? விபீஷணனுடைய புத்திரிகள் சீதையோட தான் இருக்கா. காவலுக்கு இருக்கிற ராட்சசிகளோட திருஜடேன்னு ஒரு பொண்ணும் சரமான்னு ஒரு பொண்ணும், ரெண்டும் சீதையோட தான் இருக்கு. அந்த ரெண்டு பெண்ணும் ரொம்ப ஆறுதலா இருக்கான் சீதைக்கு. நீ கவலைப்படாதே, ராமன் வந்துடுவார் அப்படிங்கிறதா ராட்சசி கணத்துல ரெண்டு பேர். எங்க அப்பா சொல்லியிருக்காள் ராமன் ரட்சிப்பாள்னு. எங்க அப்பாவும் ராமபக்தன் தான். ராமன் கைவிட மாட்டாள்னு எங்களை சொல்லி வளர்த்திருக்காள். கட்டாயம் ராமன் ரட்சிப்பாள்ங்கிறது. கனவுலவையும் ராமன் வராள். இந்த திருஜட்டைக்கு கனவுலையும் புஷ்பக விமானத்துல சீதையோட கூட ராமன் போறா போல அந்த திருஜட்ட கனவெல்லாம் காண்றார். அதனால பகவான் எங்கேயும் அவரை நம்பினவால கைவிடுறதில்லை. அந்த ராட்சசிகள் படுத்தனம்னு ராவணன் போட்ட கோஷ்டியிலே ராட்சசிகளுடைய பரிவாரத்துல ரெண்டு பேர் சீதையை சமாதானப்படுத்தி ராட்சசிகளை அடக்கின்னு இருக்கார். இந்த சரமா, இந்த திருஜட்டை, இவாள்லாம். அதனால தெரியும் சீதைக்கு இவாள் விபீஷணனோட புத்திரிங்கிற. குழந்தைகள் நன்னா இருந்தா அப்பா அம்மாவையும் நினைப்போமோன்னு நம்ம. சீதை சொல்றாள், இங்க சாதுக்கள் இல்லையா? அவ சொன்னதை நீ கேட்கலையா? இஹசந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே ததாஹி விபரீதாதே. அவ சொன்னதை கேட்கல, அதனால உனக்கு இந்த கஷ்டம்னு சொல்லி மனசை திருப்பிடு. நான் நமஸ்கரிக்க வேண்டியவள்னாலாம். மனஹாங்கிற சப்தத்தை நிவர்த்தையான்னா திருப்புன்னா. மனசை திருப்புன்னு ஒரு அர்த்தம், மாத்திக்கோன்னு ஒரு அர்த்தம். மனஹாங்கிற சப்தத்தை திருப்பினோமானால், அக்ஷரத்தையே மனஹா அப்படிங்கிறத திருப்பினோமானால் நமஹா அப்படின்னு வர. நான் நமஸ்கரிக்க வேண்டியவள்ரா. நமோ நமஸ்தே கமலாலயாய், நமோஸ்து நாளீக நிபானனாய், நமோஸ்து சார்ங்காயுதவல்லபாய். நமோ நமஹா நமோ நமஹான்னு சொல்ல வேண்டிய தெய்வம் நான். நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. மகாலட்சுமி நான்கிறதையும் சொன்னாலாம். நான் அவனால புரிஞ்சுக்க முடியல. அவன் காமமோகிதனாக இருந்தான். ராவண காலச்சோதிதா. இப்பவே உன்னை என்ன பண்றேன் பாருங்கிறான். ராமனோட காலில் போய் விழுன்னு சொன்னா அவன் ரோசப்படுவான்னு. நீ இப்பவே வந்துரு, ராமனோட உனக்கு ஸ்நேகம் பண்ணி வைக்கிறேன், என்னையும் ராமன்கிட்ட கொண்டு கொடுத்துடு. சரணாகதவத்சலம் மாஞ்சாஸ்மை பிரயதோ பூத்வா நிர்யாதயுதுமர்ஹசி. நீ உன் மனைவி குழந்தைகளோட உன் குடும்பத்தோட லங்கையில சௌக்கியமா வாழணும்னா நான் சொல்ற ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு. ராவணா, ராமன்கிட்ட வந்து உனக்கு ஸ்நேகம் பண்ணி வைக்கிறேன்னா, ராமனை அனுகிரகம் உனக்கு வாங்கி தரேன்னான்னு என்னை அழிச்சுன்னு போ. ராமன்கிட்ட கொடுத்துட்டு, ராமா நான் சீதையை தூக்கின்னு வந்ததுக்கு மேல அவள்கிட்ட எந்த தப்புன்னு நான் தப்பாவும் நான் நடந்துக்கல. தூக்கின்னு வந்தது தப்பு தான், அதுக்கு நான் அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிறேன். வேற எதுவும் நான் அவள் இடத்துல தப்பா நடக்கலேன்னு நீ சொல்லு. ராமன் உன்னை மன்னிக்க நானும் உனக்கு சகாயம் பண்றேன். பிரசாதயஸ்வத்வஞ்சைனம் சரணாகதவத்சலம் மாஞ்சாஸ்மி பிரயதோ பூத்வா. காலை பிடிச்சவாளை ரட்சிக்கிற தெய்வம் ஸ்ரீராமன். நானும் உனக்காக சிபாரிசு பண்றேன், ராமன் உன்னை காப்பாத்துவாள்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தால் தாயார் கேட்கல. கத்தி எடுத்துன்னு வெட்ட போனா. தானியமாலினின்னு ஒரு பதிவிரத்தை ராவனுடைய பத்னிகள்ல ஒத்தி. அதிகாயன்னு ஒரு இந்திரஜித்து போல ஒரு பையன் ராவணனுக்கு யுத்த காண்டத்துல இன்னைக்கு அதிகாய வதங்கள்லாம் ஆச்சு. அதிகாயம்
இமம் விதுகு அப்படிங்கிறார் விபீஷண சுவாமி. தனயம் தானியமாலின்யாக அதிகாயம் இமம் விதுகு அப்படிங்கிறார். இந்த அதிகாயனுடைய மாதாவான் தானியமாலினிங்கிறவன் ரொம்ப நல்ல பையனா அவன். ராவணனுடைய பிள்ளைகள்ல ரொம்ப தேஜஸா இருக்கானா. 1000 குதிரை பூட்டின தேர்ல வந்தானா. யுத்தகாண்டத்துல சொல்றா 1000 குதிரை பூட்டின தேர்ல வரானா. லங்கையில என்னடா இப்படி ஒரு தேஜஸ்வியாடா அப்படிங்கிறார் விபீஷணனை கூப்பிட்டு ஸ்ரீராமர். ராமா இவன் ரொம்ப மகாத்மா, ராமா இவன் சாதுக்கள் எல்லாம் சேவிக்கிறவன் இவன்னா. எங்க அண்ணாவோட பிள்ளையா போயிட்டான் இவனும்னா. உடனே சுவாமி சொன்னால், லக்ஷ்மணா நான் இவனோட யுத்தம் பண்ண மாட்டேன், நீ போ அவனோட யுத்தம் பண்ணேன். நான் நல்லவனோட நான் போய் அடிச்சேன்னு எனக்கு ஒரு இது வேண்டாம், லக்ஷ்மணா நீ அடின்னு சொல்லி லக்ஷ்மண சுவாமி தான் போய் யுத்தம் பண்றா அதிகாயனோட. அப்ப கூட அதிகாயன் சொல்றான், ராமா லக்ஷ்மணா நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கே, உன்னோட நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எனக்கு ஈடானவன் ராமன் தான்ங்கிறான். வீராவாதங்கள்லாம் பேசுறான் யுத்த காலத்துல. அப்போ லக்ஷ்மண சுவாமி சொல்றார், யுத்தம் பண்ணி பாரு சின்னவனா பெரியவனான்னு தெரியும்னா. வெறும் வாய்ச்சவடால் பேசிட்டு இருக்காதே, என்னோட யுத்தம் பண்ண உனக்கு சக்தி இல்லைன்னு தான் அர்த்தம் பேசிட்டு இருந்தே. ஆனால் வெறும் பேச்சு பேசிட்டு இருந்தே. ஆனால் சின்ன வாமனமூர்த்தி தான் மகாபலி யாகசாலைக்கு போனார், என்ன பண்ணார்னு கதை தெரியுமா அப்படிங்கிறார் லக்ஷ்மணர். லக்ஷ்மணர் வாமனாவதாரத்தை பத்தி சொல்றார் இந்த இடத்துல. அதிகாய வதத்துல சின்ன வாமனமூர்த்தி தான், என்ன பண்ணார் தெரியுமா மகாபலிய, அதனால நீ என்ன சின்னவன்னு நினைக்காதேன்னு சொல்ல. அப்புறம் லக்ஷ்மண சுவாமி வதம் பண்றா. அந்த அதிகாயனுடைய மாதாவான் தன்யமாலினி. மயா கிரீட மகாராஜ சீதையா கிம் தவானயா விவர்ணயா கிருபனையா. அவளை போய் ஹிம்சை பண்ணாதீங்கோ, வாங்கோ போலாம்னு ராவணனை திருப்பி அழிச்சுன்னு போறாள். அப்போ 2 மாசம் உனக்கு ஊர்தும் மாசாம் நஜீவிஷ்யே, உனக்கு 2 மாசம் உயிர் பிச்சை தரேன், அதுக்கப்புறமும் நீ இஷ்டத்துக்கு இனங்கள்லன்னா 61 நாள் சீதே நாங்கள்லாம் நரமாம்சம் சாப்பிட்றவாள், ராட்சசால் உன்னை வெட்டி சுரேல தோச்சு சாப்பிட்டுடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ராட்சசிகளுக்கு இன்னும் மிரட்டுங்க ஒன்னா அவளைன்ட்டு போயிட்டான். அவள்லாம் திருப்பியும் வந்து கையில பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு ராவணம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரக்ஷசாம், இதை 10 மாசமா பாடிட்டு இருக்காளாம் பல்லவி. அது ஒன்றும் சீதைக்கு வருத்தமா இல்லை, அவன் சம்பளம் கொடுக்குறான் கத்துறது. ஆனா இன்னைக்கு ஒரு அனுபல்லவி சேர்த்துட்டாலாம் அதுல, ராகவம் கிருபணம் தீனம் தியக்த்வா ராவணமாஸ்ரயா. ராகவன் கையால் ஆகாதவன், கருணையே இல்லாதவன் ஆலாம். உடனே சீதை சொன்னால், அப்படி சொல்லாதே என் பிரபுவே, நீ ராமனை பார்த்திருக்கியா, உனக்கு கருப்பா சேப்பான்னு தெரியுமா? நேத்ராபியாம் அஸ்ருபூர்ணாபியாம் இதம் வசனம் அப்ரவீதி दीनो वा राज्यहीनो वा यो मे भर्ता समे गुरु तन्नित्यमनुरक्तास्मि यथा सूर्यं सुवर्चला यथा सजी महाभागा चक्रं सोपतिष्ठति अरुन्धति वसिष्ठं च केशिनी सगरं यथा लोपामुद्रा यथा गस्त्यं सुकन्याच्यवनं यथा सावित्री सत्यवन्तं च रोहिणी शशिनं यथा. 11 பதிவிரதைகள் எல்லாம் சொல்லி அவள்லாம் எப்படி தன் பர்த்தாவையே தெய்வமா நினைச்சவாளோ அதுபோல நான் ஸ்ரீராமனையும் நினைச்சவள்னு சொல்ல. உடனே திரிஜட்டைக்கு சொப்பனம் வந்து, அவளை யாரும் ஒன்றும் சொல்லாதீங்கோ, இப்பதான் புஷ்பக விமானத்திலே சீதையை ராமன் அழிச்சுன்னு போறா போல கனவு கண்டேன். பக்கத்துல லக்ஷ்மண சுவாமி நிற்கிறார். எங்க அப்பா வெண்கொட நிழல்ல இருக்கார், ஸ்வேதச்சத்ரோ விபீஷணஹான்னு. சீதைக்கு மங்களம் வந்துட்டே இருக்குன்னு சொல்ல, எல்லாமா விடியற் காலம், பிரம்ம முகூர்த்தம், எல்லாம் தூங்கி போயிடுத்து. சீதை மாத்திரம் தனியா இருக்கா. இனிமே என்ன பண்றது, இது மாதிரி எல்லாம் வந்து ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சுட்டானேன்னு ராமனும் வர காணும். நான் என்ன பண்ணுவேன்னு, அனன்ய தெய்வத்வமியம் க்ஷமாச்சே பூமௌச்ச சய்யானியமஸ்ச தர்மே பதிவ்ரதாத்வம் விஃபலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷ்விவ மானுஷானாம். ராமனை தவிர மனசால கூட நான் அந்நிய புருஷனை நினைச்சது இல்லையே. பூமியிலேயே படுத்துட்டு இருந்தேனே, கையை தலைக்கு வச்சுட்டு இருந்தேனே, ராவணன் கொடுத்த எதையும் நான் லட்சியம் பண்ணலையே. என் பாதிவிரத்தியத்தை அப்படி காப்பாத்தினேனே 10 மாசமாய். ராமனும் காப்பாத்தலே, என் பாதிவிரத்திய தர்மமும் என்னை கை விட்டு கொடுத்தேன். பதிவிரதாத்வம் விஃபலம் மமேதம். ஷைனன்றி மறந்த பாவிக்கு செஞ்ச உதவி போல ஆயிடுத்தே நான் பண்ணது. கிருதம் கிருதக்னே சிவ மானுஷானாம். நான் பண்ண தர்மங்கள்லாம் என்னை கை விட்டு கொடுத்தேன் அப்படின்னு தாயார் அழுதுட்டு இருக்காள். அந்த கிழமையில அனுமார் உட்கார்ந்து இருக்கார். கை விட்டுடுமா, தர்மம் கை விட்டுடும்னா 2 யுகம் தாண்டி இப்ப ராமாயணம் படிச்சுட்டு இருப்போமா? என்னைக்கோ நடந்த கதை.
ராமநவமி உற்சவம் முன்னாடி 9 நாள் பின்னாடி 9 நாள் பொழுது போகாமலா பண்ணிட்டு இருக்கோம். ராமாயணம் படிச்சுட்டு இருக்கோம், கதை சொல்லிட்டு இருக்கோம், வருஷா வருஷம் ஒரு போல பண்ணிட்டு இருக்கோம், ராமனை ஆராதிச்சுட்டு இருக்கோம், நித்தியம் ராமாயணம் படிச்சுட்டு இருக்கோம், ராமனை அர்ச்சிச்சுட்டு இருக்கோமானால் தெய்வம் ரட்சிக்கும் ரட்சிச்சுட்டு இருக்கு. அதை உணரல, அதை உணர்றதுக்கு நன்றி கொஞ்சம் வேணும். ஒரு கிருதஜதை இருந்ததானால் சுவாமி ரட்சிக்கிறார்னு ஒரு நிமிஷமும் நமக்கு அந்த பக்தி விருத்தியாகும். சில பேர் சொல்லுவால் பக்தி விருத்தியாகலையேம்பால் நன்றிங்கிற உணர்வு வேணும். பக்திக்கு கிருபாஸ்மரணம் தான் பக்தி அப்படிங்கிறது பாகவதம். அவன் பண்ண கிருபையை நினைச்சு பார்க்கணும். என்ன பண்ணி இல்லாதவாளை பார்த்துட்டு நம்மளை பார்க்கணும், இருக்கிறவாளையே பார்க்க கூடாது. உலகத்துல இருக்கிறவாள் எப்பொழுதுமே குறைச்சலா தான் இருப்பாள், இல்லாதவாள் தான் உலகம் முழுக்க இருப்பாள் அதிகம். அவளை பார்த்துட்டு நம்மளை பார்த்தோமானா சுவாமி சௌக்கியமா தானே வச்சிருக்காரு, நம்மளுக்கு என்ன குறை, ஒரு குறையும் இல்லை, சுவாமி சௌக்கியமா வச்சு. பகவானுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு அப்பதான் பக்தி வளர். கைவிடல. ஆனா சீதை அதற்குள்ள கொஞ்சம் மனசு அதைரியப்பட்டு தலைமயிரையே கழுத்துல சுருக்கா போட்டுண்டு ஒரு கலையில தொங்கிவிடலாம்னு ஹனுமார் இருக்கிற கலையை போய் பிடிக்க, இடதுகை இடதுதோட துடிக்க, சுபம் நிமித்தானி சுபானி பேஜிரே நரம் ஸ்ரீயா துஷ்டமிவோபஜீவினா, மங்களங்கள்லாம் வந்துட்டு இருக்கேன்னு இடதுகை இடதுதோட துடிக்க, சுப நிமித்தம். 8 ஸ்லோகங்கள் வால்மீகியும் எழுதினார் சுப நிமித்தம்னு சுந்தரகாண்டத்துல. ஹனுமாரும் பலவிதமா யோஜனை பண்ணி ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாமதி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரஹா. கண் முன்னாடி உட்காண்டிருக்கிற கலையில சுருக்க மாட்டிக்க போறார். ஒன்றும் பண்ண முடியல ஹனுமாரால். அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், அங்கேயே பேத்து எடுத்துன்னு வந்துடுவேன்னார். கிளம்புற காலத்துல ஒரு சில அடியில தான் இருக்காள் சீதை. இந்த கலையை முறிப்போமா, இல்லை ஓடி போய் ராமன்கிட்ட சொல்லுவோமா, இல்லை பொத்துன்னு முன்னாடி போய் குதிப்போமா, எது வேணாலும் ஆபத்தா முடியலாம். முன்னாடி போய் குதிச்சோமானா பயத்திலேயே உயிர் விடலாம் சீதைக்கு. ராமன்கிட்ட போய் சொல்லிட்டு வருவோம்னா சொல்லிட்டு வரதுக்குள்ள சீதை இங்கே மாட்டி விட்டால்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கலையை முறிச்சு விடுவோம்னால் முறிக்கிறதே ஏதாவது இழுத்து அதுலேயே உயிர் போயிடுதுன்னா, ஏற்கனவே 10 மாசமா ஆகாரம் இல்லை சீதைக்கு. என்னதான் பண்றதுன்னால் வேற வழியே இல்லை, ராமாயணம் படிக்கிறது தான் வழி. க்ஷேமத்துக்கு ஒரே வழி என்னன்னால் ராமகதையை பாடுறது தான்னார். கையை கூப்பிண்டார், தலைக்கு மேல வச்சுண்டார், கண்ணால கண்ணீரை விட்டுண்டார். சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரஹா ராஜா தசரதோ நாமே ரதகுஞ்சரவாஜிமானி புண்ணியசீலோ மகாகீர்த்தி ருஜுராசின் மகாயசாஹா. அயோத்தின்னு நகரம், சரியு நிவிஷ்டமான தேசம், ரங்கநாதன் குலதெய்வம், வசிஷ்டரே குலகுரு. ராஜா தசரதர் 3 மகிழ்ச்சிகளும் இன்னொரு பல மனைவிகளோடையும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். சுமந்திரன், சித்தார்த்தன் முதலிய மந்திரிகள். 60,000 வயசாயும் புத்திரபாகியம் இல்லைன்னு ரிஷிசங்கர அழிச்சுன்னு வந்து அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி எல்லாம் நடத்தினால் பாயஸ்வரூபியாய் பகவான் வந்தார். 4 பிள்ளைகளை அடைஞ்சி அவர்கள்லாம் வேதாபியாசமாயி வசிஷ்டத்தை விவாகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதே விஸ்வாமித்திர யஜ்ய சம்ரக்ஷணத்துக்காக ராமலட்சணால அழிச்சுன்னு போய் விதிரேலியும் சிவதனுஷ காமிச்சு சீதா விவாகங்கள்லாம் நல்லபடியா விஸ்வாமித்திரன் நடத்தி கொடுக்க, தசரதாதிகள்லாம் போய் அங்க நடத்திண்டு தம்பதிகளா அயோத்தியில வந்து வசிக்கிற காலத்துல ராஜா தசரதர் ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணே. கூனியோட பிரேரனாலே கைகை தேவாசுர யுத்தத்துல வாங்கின வரன்னாலே ராஜாவை சத்தியவாக்பத்தனா பண்ணே. அதை கேள்விப்பட்ட ஸ்ரீராமன் பட்டாபிஷேக தினத்திலே அப்ப இப்படி சத்தியவாக்பத்தனா ஆயிட்டார்னு கேட்டதும் இடுப்புல மரவுருவியோட தம்பி லக்ஷ்மணனோட சீதையோட கங்கைக்கரை வந்து குஹன சக்கியம் செய்து கொண்டு ஜட தரிச்சுண்டு கங்கையை தாண்டி பரத்வாஜாசிரமம் போய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சித்திரக்கூடத்துல வசிக்கிற காலத்திலே இந்த பிரிவு தாங்காத தசரதர் உயிரை விட்டுடைய கேகே தேசம் போன பரதனுக்கு சொல்லி அனுப்பு. பரதன் வந்து கர்மாக்கள்லாம் பண்ணிவிட்டு வசிஷ்டர் பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணே. பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டிய தெய்வம் சித்திரக்கூடத்துல இருக்குன்னே அத்தனை பேரையும் அழிச்சுன்னு வந்து ராமன்ட்ட சரணாகதி பண்ணேன். சுவாமி பாதுகையை கொடுத்து சமாதானப்படுத்தி அனுப்ப. அங்கேருந்து கிளம்பி அத்தியாசிரமம் போய் சீதை லக்ஷ்மணனோட ஸ்ரீராமன் பல ஆசிரமங்கள்லாம் சென்று பஞ்சவட்டியில வந்து ஜடாயு சக்கியம் பண்ணிட்டு வசிக்கிற காலத்திலே சூர்பனக வந்து ராமனை ஆசைப்படே லக்ஷ்மண சுவாமி விரூபகரணம் பண்ணேன். அந்த கோபத்தினால ராவணன் சீதையை அபகரிச்சு கொண்டு போனான். சீதையை தேடும் வாயிலாக பிரபு ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தார், கபந்தனுக்கு சங்கதி கொடுத்தார், சபரிக்கு மோட்சம் கொடுத்தால் என் பெயர் ஹனுமான் பேரு, நான் வாயுகுமாரன், அஞ்சனா பாக்யம்.
சுக்ரீவனோட மந்திரி நான், எனக்கு ஹனுமான் பேரே, எனக்கும் ராமனுக்கும் சமாகமம், சுக்ரீவ சக்கியம், வாலிவதம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், சத்தியசந்தனான சுக்ரீவன் 4 திக்கிலும் வானரர்களை பிரேஷனம் பண்ணே. அதுல தெற்கு திக்கில வந்த கோடி கோடி வானரர்கள்ல ஒருவனான நான் சம்பாத்தி வச்சனம் கேட்டு லங்கையை சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு வந்து ராத்திரி முழுக்க லங்கையில தேடி இப்ப அசோகவனத்துல சீதையை கண்டுட்டேன், வந்துடுத்தோ மங்களம் அப்படின்னு சொல்ல, திசஷ்ட சர்வா பிரதிஷ்ட வீக்ஷே சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி. அடாடா, லங்கையில யாரோ ராமாயணம் சொல்றாளே, அயோத்திங்கிறாள், ரங்கநாதன்கிறாள். தசரதனை பத்ரிநாத்ல போய் நம்ம நின்றுட்டே இருக்கிறதே ரங்கநாதா அப்படின்னு யாராவது சொன்னா சட்டுன்னு திரும்பி பார்க்க மாட்டோமோ, யாரோ ஸ்ரீரங்கவாசி இருக்காள் இங்கே அப்படி. வரதராஜா அப்படின்னு சொன்னா யாரோ காஞ்சிபுரவாசி இருக்காள் இங்கே, வரதா அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சுடும். எங்கேயோ ஒரு ஊர்ல போய் பூரியில நிற்கிறோம், துவாரகையில நிற்கிறோங்கிறது இந்த நாமாவளியை சொன்னா சட்டுன்னு திரும்பி பார்க்க மாட்டாளா? கோவில்ல தான் இருக்கோம்னா கூட க்ஷேத்திரத்தோட ஒரு மகாத்மியம் இருக்கணும், ஸ்ரீரங்கத்தோடையும் காஞ்சியோடையும். அதுபோல லங்கையில வந்து இங்க யாரோ தசரதங்கிறாள், அயோத்திங்கிறாள், ரங்கநாதன்கிறாள், ராமன்கிறாள். 4 பக்கம் பார்த்தாலாம் ஒன்றும் புரியலையா. கடைசியில ஒரே ஒரு குரங்கு தான் இருந்தது, தலையை தூக்கி பார்த்தால் கலையில பெரிய பீமபபுங்கிறார் வால்மீகி. சின்ன ஹனுமார்னு நினைச்சுட்டு இருக்கோம், அவரே பெருசா இருக்காரா, பெரிய மூர்த்தியாக இருக்கார். பீமன்னா பெருசுன்னு அர்த்தம். பெரிய ஆகதியோட கலமையில உட்காந்துருக்கார். இது என்ன பெரிய மந்தி குரங்கு தான் இருக்கு. இது ஒரு கால் ராமாயணம் சொல்லியிருக்குமா? எனக்கு ஏதாவது சொப்பனமா? சொப்பனத்துல ஒரு கலையில உட்காந்து ராமாயணம் ஏதோ குரங்கு சொல்றா போல. சொப்னோமயாயம் விகிருதோத்ய திருஷ்டா சாகா மிருகா சாஸ்திரகணைர் நிஷித்தா. சொப்பனமா நிஜமா என்னன்னு பலவிதமா இவள் யோசிச்சுன்னு இருக்கிறதே தாயார் முள்ள அந்த ஹனுமார் இறங்கி வந்து, அம்மா நான் ராமதூதன், ஆஞ்சநேயன்னு பேருன்னு ராமனுடைய குணங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி சொல்லி, அவள் ராவணனும் சந்தேகப்படுற காலத்திலையும் ராமனோட குணத்தை சொல்லி, அம்மா ராமன் வந்து ராம கமலபத்ராட்சா சர்வசுத்வ மனோகரா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே ஆதித்யைவ தேஜஸ்வி லோககம் தர்ஷசி யதா ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய. ராமன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? தாமரை, மலர்ந்த தாமரை பொய்ச்சு போயிடும் அம்மா. கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா, சாதுக்கள் மனசெல்லாம் கொள்ளுவான் அம்மா. அழகுலையும் கொடுக்கிற கொடையிலையும் எல்லார் மனசையும் கொள்ளுவான் அம்மா. ரூபதாட்சிண்ய சம்பன்னாக, அது எது போல தெரியுமா அம்மா? உங்களை போல. பிரசூதோ ஜனகாத்மஜே, அந்த பெருமானுக்கு சலை இல்லாதவள் நீங்கள். அவர் அப்படி கொடுப்பாரானால் அவருக்கேத்த மகிழ்ச்சி நீங்கள். உங்களை போல இப்படி எல்லாம் நம்பிக்கையை வரவழைச்சு மடியில இருந்த இந்த ராமான்னு எழுதின அங்குலியக்கத்தை எடுத்து வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம் பிரத்யேயார்த்தம் தபாநீதம் தேன தத்தம் மகாத்மனா. இந்த மகாத்மா கொடுத்தார், கோடி கோடி வாண்டவர்களுக்கு மத்தியில என்ன கூப்பிட்டு கொடுத்தாரம்மா. எனக்கு அப்ப தெரியாது, நான் தான் வரப்போறேன், சம்பாதி வழிகாட்ட போறது. ஜாம்பவானின் பிரபாவத்தை சொல்லுவார், அதுலேருந்து எனக்கு சக்தி வந்து என்னால் சமுத்திரம் தாண்டுவேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அங்க கிளம்புறதையே ராமனுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன கூப்பிட்டு ஹனுமன்னு வச்சுக்கோன்னார், கையில கொடுத்தார். மகான்களுக்கு தெரியும், முன்பே அவளுக்கு தெரியும். குரு சார்வபௌமருடைய சரித்திரத்துல கூட, ராகவேந்திர சுவாமிகள் சரித்திரத்துல கூட அவருக்கு சமையல் பண்ணிட்டு இருந்தான் ஒரு பக்தன், பிக்ஷை பண்ணி போட்டுன்னு இருந்தான். 10 நாள் மனைவியை போய் பார்த்துட்டு வரேன், ஏதோ ஒரு பண்டிகை காலம் போறேன்னு நான் உடனே ராகவேந்திர சுவாமிகள் தன் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு காலடி மண்ணை எடுத்து, ஒரு குடி இதை வச்சுக்கோ மடியில இருக்கட்டும்னாராம். ஒரு குடி மண் எடுத்து கொடுத்தோ, கிளம்புறவனுக்கு பிரசாதம் கொடுக்குற காலடி மண் எடுத்து தலைப்புல கட்டிக்கோ, அதை வச்சுக்கோ கையில, க்ஷேமம் ஏற்படும்னாராம். 10 நாள் ஊருக்கு போறான். ரொம்ப தூரம் நடந்து போகணும். போனா வழியில ஒரு பெரிய பிரம்மராட்சஸ் வந்து பூதம் இவனை மிரட்டுறது. அந்த கையில கொடுத்த அந்த மண்ணை எடுத்தான், கையில பயந்து ஓடியோ பிடித்தது. ராகவேந்திர சுவாமிகளுடைய காலடி மண்ணை எடுத்தான் வெளியில, பயந்து ஓடி போயிடுத்து அப்படின்னு எல்லாம் மகாத்மாக்கள். வருங்காலம் தெரியும் அவளுக்கு.
ரக்ஷையா இருக்கு, உன்னோட கூட வச்சுக்கோன்னு கொடுத்தமிச்சானா. அதுபோல எத்தனை மகான்கள், எத்தனை வைபவங்கள். ஒண்ணு ஞாபகம் வந்தது, அதுக்காக சொன்னேன். அதுபோல ராமர் எனக்கு அங்குலீகத்தை என்ன கூப்பிட்டு கொடுத்தாரம்மா, தேனதத்தம் மகாத்மனா. மகாத்மா கொடுத்தாரு என் கையில, நான் தான் கொடுக்குறேன் இப்போ உங்க கையிலேன்னு சொல்லி ராமான்னு எழுதின மோதிரத்தை கொடுக்க சீதை மார்போடு அணைஞ்சுண்டு கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. பர்த்தாவே கிடைச்சா போல சந்தோஷப்பட்டு, ராமனுக்கு என் நினைவு இருக்கா, என்னை சீக்கிரம் அடைய முயற்சி பண்றானால் எல்லாத்துக்கும் அடையாளம்மா. நான் உங்களோட இப்ப பேசிட்டு இருக்கேனே, இது யாரோட முயற்சி? ராமனோட முயற்சி தான். இது அவங்களையும் கொடுத்து உங்களை தேடி எப்படியானு உங்களை அடையணும்னு அவர் பிடிவாதமாக இருக்கார். உங்களை அழிச்சிட்டு தான் திருப்பி அயோத்தி போறதுங்கிற விரதத்தோட இருக்கார். சதேவி நித்யம் பரிதப்யமானஹ த்வமேவ சீதேத்யபிபாஷமானஹ திருதவ்ரதோ ராஜசுதோ மகாத்மா தவைவ லாபாய கிருத பிரயத்னஹ. உங்களையே நினைச்சு நினைச்சு உருகின்னு இருக்கா. சதேவி நித்யம் பரிதப்யமானஹ த்வமேவ சீதேத்யபிபாஷமானஹ. எல்லாரும் ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கார், அவர் நாமத்தை. ஆனா அவரோ சீதே சீதே சீதேன்னு உங்க பேரை சொல்லிட்டு இருக்கார். துவமேவ சீதேதி அபிபாஷமானஹ திருதவ்ரதா ராஜசுதோ மகாத்மா. உங்களை அடையாது திரும்புறதில்லைன்னு ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கார். தவைவ லாபாய கிருத பிரயத்னஹ. சொன்னதுமே சீதையும் சந்தோஷப்பட, உங்களை பார்த்ததுக்கு அடையாளம் கொடுவோன்னு ஹனுமார் கேட்க, நெத்தியில திலகமிட்ட கதை சித்திரக்கூட்டத்துல அந்த கதையை சொல்லி எனக்கு ராமனுக்கும் தான் தெரியும் இந்த வைபவம்னு சொல்லி காகாசுர விற்த்தாந்தத்தை சொல்லி தலையில சூடின்னு இருக்கிற நெத்தி தலையில இருக்கிற சூடாமணின்னு ஒரு ஆபரணம் தலையில சூட்டிப்பால் அதை எடுத்து ஹனுமார் கையில கொடுத்து, ததோ வஸ்திரகதம் முக்த்வா திவ்யம் சூடாமணிம் சுபம் பிரதேயோ ராகவா ஏதி சீதா ஹனுமதே ததோ. ஹனுமார்ட்ட கொடுக்க அதை வாங்கிட்டு சிவஷ்டதேத்வாஸ்து ஹரிப்பிரவீரா. ஹனுமன்னு நீ போற பாதையெல்லாம் நல்ல பாதையா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு தாயார் ஹனுமார் நான் கிளம்புறேன்னதும் கையை பிடிச்சிருந்தாலாம். ஹனுமார் கையே புத்திர வாத்சல்யம் ஏற்பட்டு கொடுத்து தாயார் கையை பிடிச்சுன்னு சொல்றாள், ஹனுமன்னு இந்த துக்கத்திலேருந்து ராமன் என்னை கரையேத்தனம், ராமன் தான் என்னை காப்பாத்த, அதுல நான் திருடமா இருக்கேன். அப்படி ராமன் என்னை சீக்கிரம் காப்பாத்துறதுக்கு நீ உன்னால என்ன முடியுமோ அதை ராமனோட கூட இருந்து செய். ராமன்கிட்ட போய் என்னை காப்பாத்துறதுக்கான ஒரு தூண்டுதலாக நீ இருக்க, சீக்கிரம் காப்பாத்தணும் சீதம்மாவே, வாங்கோ வாங்கோன்னு ராமனை எப்படியான அழிச்சிருந்து லங்கைக்கு வந்து ராவணாதிகளை வதம் பண்ணி என்னை காப்பாத்துறதுக்கு நீ சகாயம் பண்ணணும். யதா சச்ச மகாபாஹு மாம் தாரயதி ராகவஹ அஸ்மாம் துக்கம்பு சம்ரோதாதி தொம் சமாதாதுமருஹசி. ராமன் இந்த துக்க கடல்லேருந்து என்னை கரையேற்றி விடுவான், அதை எனக்கு சந்தேகமே இல்லை, நம்பின்னு இருக்கேன். அதை சீக்கிரம் செய்யறதுக்கு ஹனுமன்னே நீ எனக்கு சகாயம் பண்ண. வாச்சா தர்மம் அவாப்னுஹி. உன் வாக்கால எப்படி சகாயம் பண்ண முடியுமோ நான் படுற கஷ்டத்தை ராமன்கிட்ட போய் சொல்லு. இந்த ராட்சசிகள்லாம் என்னை எப்படி படுத்துறாள், ராவணன் எப்படி பேசினான், எத்தனை கஷ்டத்துல லங்கையில நான் இருக்கேன்னு நீ சொல்ல சொல்ல ராமனுக்கு இன்னும் வேகம் ஏற்படும், சீக்கிரம் போய் சீதையை காப்பாத்தனம்னு அந்த உபகாரத்தை நீ பண்ணுடா ஹனுமன்னு தாயாரே ஹனுமார்கிட்ட போய் வேண்டுவாளானா, என்ன ராமன் காப்பாத்துறதுக்கு நீ சிபாரிசு பண்ணுன்னு சொல்லுவாளானா. அப்பேற்பட்ட மூர்த்தி ஹனுமார். சுந்தரகாண்டத்துல 2 இடத்துல வருது இந்த ஸ்லோகம். யதாசஜ மகாபாஹு 2-3 தடவை வருது. மாம் தாரயதி ராகவஹா அஸ்மாத் துக்கம் சம்ரோதாதி தும் சமாதாதுமருகசின்னு சொல்லி ஹனுமார் வெளியில சப்த மந்திரி குமாரால், பஞ்ச சேனாபதிகள், அக்ஷகுமாரன் எல்லாரையும் 80,000 ராட்சசா எல்லாரையும் நிகிரகம் பண்ணி கடைசியில இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினால கட்டே அதுவும் அறுத்து ராவணனுடைய சபையில போய் மாத்திரம் சொன்னார், சீதாயா தேஜசா தந்தா, நீ சீதைன்னு நினைச்சுட்டு தூக்கின்னு வந்திருக்கே பெண்ணுன்னு ராவணா, அவள் அக்னி, அவளை தொட்டையானால் லங்கை எரிஞ்சு போயிடும், அவளோட தேஜஸ் இன்னும் எரிக்காம இருக்கு, இன்னும் கோபம் உண்டாகல உன் விஷயத்துல, அவள் கொஞ்சம் கோபப்பட்டாலானால் நெருப்பு அவள். சீதாயா தேஜசா தக்தம் ராம கோப பிரபீடிதாம் தஹ்யமானாமிமாம் பஷ்யே புரீம் சாட்ட பிரதோலிகாம். அவளை வருத்தப்பட வைக்காதே, எரிஞ்சு போடும் லங்கை, நீ பாப்பேன்னா.
எரிஞ்சு போயிடும்னு சொல்லி சில நேரம் ஆகல, எரிஞ்சு போயிடுத்தலங்க. ஹனுமார் சொன்னார், வெறும் வார்த்தைக்கு பயமுறுத்த சொல்லல, எரிஞ்சு போயிடும் தான் சொன்னார். வாள்ல தீய வெயின்னா என்ன முட்டாளாது குரங்க போய் சீண்டுவானோ? குரங்கை பார்த்தா எட்டி வந்து விடணும், அதை போய் சீண்டக்கூடாது. அதுவும் வாள்ல நூலை கட்டி கொளுத்தி விட்டான். அது என்ன பண்ணுது? லங்க முழுக்க வச்சு விடுத்து. வாள்ல வச்ச தீய நீ கொடுத்ததை திருப்பி தரேன்னு அது உலகம் லங்க முழுக்க எல்லா வீட்டிலையும் வச்சு விபீஷண கிரகம் தியக்துவா, விபீஷண சுவாமி வீட்டை தவிர அசோகவனத்தை தவிர வாழை போய் சமுத்திரத்துல நினைச்சிருந்து நெருப்பு சுடவே இல்லையேன்னு ஆச்சரியப்படுறார் ஹனுமார். வாழ பெருசா எரியறது திருவண்ணாமலை தீபம் மாதிரி, ஆனா சுடவே இல்லையே. அப்ப நினைச்சிருந்தாரான் நம்மளுடைய அப்பா வாயுகுமாரன் அக்னியோட சகா. அவன் காத்துப்பட்டாதானே நெருப்பு விருத்தியாகும். அக்னியும் வாயுவும் சகாவான். எங்க அப்பாவுக்கு சகாவானோ அக்னி, அதனால என்ன சுடாம இருக்கா. நான் வாயுகுமாரனா இருக்கிறதுனால என்ன சுடலேன்னா. அப்புறம் சொன்னார், என் தாயார் எனக்காக வேண்டின்னு இருக்கா. சீதம்மா அங்கேயும் அக்னி மூட்டி இது மாதிரி வாழ தீ வச்சுட்டாளுங்கிற செய்தி அசோகவனத்துல கேட்டு உடனே அக்னியை மூட்டி அசோகவனத்துல ராமன் என்னை தவிர யாரையும் நினைக்காதது சத்தியமாக இருக்கும் பட்சத்திலே, நானும் ராமனை தவிர யாரும் நினைக்கலைங்கிறது சத்தியமாக இருக்கும் பட்சத்திலே இந்த அக்னி ஹனுமாரை சுடக்கூடாதுன்னு சொல்லலையா, ஜில்லுன்னு இருக்கணும்னாலாம். சீதோபவ ஹனுமதா, ஒரு ஐஸ் வச்சா போல இருக்கணும் ஹனுமாருக்கு வாள்ல வச்ச நெருப்பு. எதிவாஸ்பேக பத்னித்வம் சீதோபவ ஹனுமதா. நாம் பதிவிரதைங்கிறது சத்தியமாக இருக்கும் பட்சத்திலே ஹனுமார் அந்த நெருப்பு சுடக்கூடாதுன்னு சொல்ல வாழ சமுத்திரத்துல நினைச்சிருந்து சீதைட்டையும் விடைபெற்று கொண்டு வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. இவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டேன் சுந்தரகாண்டம்னு நினைக்க வேண்டாம். அந்த ராமனோன்னு பிரவச்சனங்கிறதுனால சுருக்கமா சொன்னேன். மேல இப்ப அயோத்தியா காண்டம் 4 சர்க்கம் தான் இருக்கு. ஒரு நவாகமத்திலையும் அயோத்தியா காண்டம் சொல்லிட்டு வரோம். இப்ப 4 சர்க்கம் அயோத்தியா, அடுத்த நவாகம் வரதே அந்த 4 சர்க்கம் முடிஞ்சா அடுத்து சுந்தரகாண்டம் தான் ஆரம்பிக்க போறேன். ஒரு ஸ்லோகமா சுந்தரகாண்டம் 68 சர்க்கம் பிரவச்சனம் ஸ்ரீராமரோட சந்நிதியில நம்ம ராமாசிரமத்துல. ஆரண்ய காண்டம் கிருஷ்ணந்தா காண்டத்தை சங்கிரகமா சொல்லிட்டு சுந்தரகாண்டம் தான் மேல சொல்ல போறோம். ஹனுமாருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். திரும்பி வந்து கண்டேன் சீதையின்னு வந்து குதிக்க மகேந்திர மலையில திருஷ்டா சீதேதி விக்ராந்தா சங்கேபேன நிவேதயதுன்னு அத்தனை வானரர்களுக்கும் உயிரை கொடுத்து, ராமன் டீம் வந்து சூடாமணியை கொடுத்து திருஷ்டா சீதேதி விக்ராந்தகான்னு சந்தோஷப்பட்டார். ராமருடைய வாழ்நாள்ல இந்த திருஷ்டா சீதாங்கிற சொல்லு அவருக்கு கொடுத்த சந்தோஷம் எதுவரையும் இல்லையா. கண்டேன் சீதைன்னு சொன்ன சந்தோஷம் ராமனுக்கு இந்த சப்தம் போல வேற எந்த சப்தமும் இல்லைங்கிறத ஹனுமார் தெரிஞ்சுட்டா. அதனால என்ன பண்ணார், வேணா நதி தீரம், தீவ்ரா நதின்னு பேர். திருப்பயார் அப்படிங்கிற மலையாளத்துல திருப்பயார், அங்க ராமக்ஷேத்திரம், அங்க எழுத்தாப்புல மண்டபம் ஒண்ணு இருக்கு. அந்த மண்டபத்துல அரூபமா இருக்கார் ஹனுமார். அவர் ராமனுடைய ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணிட்டே இந்த சொல்லிட்டே இருக்கார். இந்த க்ஷேத்திர மகாத்மியம் திருஷ்டா சீதா திருஷ்டா சீதா திருஷ்டா சீதான்னு சொல்லிட்டே இருக்காராம் திருப்புரையார்ல. இவர் சொல்றதுக்கு ஏதா போல அங்க வெடி வழிபாடும் உண்டு. திருஷ்டா சீதா அப்படின்னா வேணும்னா டப் டப் டப்னு வெடிக்கும். அங்க ராமனோட ஆலயத்துல உற்சவ காலங்கள்ல அந்த மண்டபத்துக்கே வடமாலை போடுவா. தோரணம் போல ஒரு 1000 வட தோரணமா கட்டி போடுவா. ஹனுமார் இருக்கேன்னு அங்க அவரோட சாநித்தியம் அங்க காமிச்சுட்டே இருக்காரு. அங்க பல ஆச்சரியங்கள் அந்த க்ஷேத்திரத்துல நடந்துன்னு இருக்கு. இன்னைக்கு நடந்துன்னு இருக்கு. குருவாயூர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல இருக்கு. பூர்ணா நதி கரை, தீவ்ரா நதின்னு சொல்லுவாள். அந்த கரையில தட்சிணாமூர்த்தியோடு பிரகாசிக்கிறார். அங்க ஸ்ரீராமர் சீதையோட, ஆஞ்சநேய சுவாமியோட, லக்ஷ்மணனோட ஏகராமர்னு நினைச்சுட்டு இருப்பா. திருப்புரையார் போனவாள் ஒரு ராமர் ஒண்டிதான் இருக்காருன்னு நினைச்சுட்டு இருப்பாள். சின்ன மூர்த்தியா ராமனோட காலடியிலேயே மூலஸ்தானத்திலேயே ஒரு பக்கம் சீதை ஒரு பக்கம் லக்ஷ்மணன் இருக்காள். எழுத்தாப்புல மண்டபத்துல ஹனுமார் இருக்கா. ராமர் தனியாவே இங்கேயே இருந்ததே கிடையாது. ராமர் எப்போதும் பரிவாரத்தோட தான், லக்ஷ்மணனோட சீதையோட. அதுபோல அந்த மண்டபத்திலையும் ஹனுமார் பிரகாசிக்கிறார். வடமாலையெல்லாம் சாத்துவார். அங்க திருஷ்டா சீதா திருஷ்டா சீதான்னு சொல்லிட்டு இருக்காருன்னு அந்த க்ஷேத்திர மகாத்மியம் ராமனிடத்திலையும் வந்து சொன்னார் அப்படிங்கிற அழகான சுந்தரகாண்ட கதை. நிவத்தவனவாசஞ்சேத்வயா சார்த்தமரிந்தமம்
அபிஷிக்தம் அயோத்தியாயாம் க்ஷிப்ரம் திரக்ஷ்யசி ராகவம். சுந்தரகாண்டம் கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகம். ததோமயா வாக் கடைசி ஸ்லோகம். அடுத்தது ததோமயா வாக்பிரதீன பாஷிணா சிவாபிருஷ்டாபிரபிப்பிரசாதிதா வாச சாந்திம் மம மைதிலாத்மஜா தவாதிசோகேன ததாதி பீடிதா. ராமா, சீக்கிரம் நீங்க வந்து காப்பாத்துவேன்னு தாயார்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன்னா பரபடுன்னுட்டாள் சுவாமி. நீ சொல்லிவிட்டே ஹனுமன்னி, இனி ஒரு நிமிஷம் காக்க மாட்டேன்னு அத்தனை வானவர்களையும் அழிச்சுட்டு சமுத்திரக்கரைக்கு வந்தார் அப்படிங்கிற சரித்திரம் இன்னைக்கும். ஸ்ரீராமநவமி உற்சவம் நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் 18 நாள் உற்சவம், 17 நாள் ஆயிடுத்து. பிரவச்சனம் 18 நாள் முதல் நாளே ஆரம்பிச்சுட்டோம். நாளைக்கும் காத்தால இருக்கு. நாளையோட ஸ்ரீராமநவமி உற்சவம் நம்ம ஆசிரமத்தில் இந்த வருஷம் உற்சவம் 7வது வருஷ உற்சவம் பூர்த்தியாகிறது. லட்சார்ச்சனை அன்னதானங்களோட நாளை கார்த்தால ஸ்ரீ சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் படித்து பட்டாபிஷேக பிரவச்சனமும் பண்ணி எல்லாருடைய க்ஷேமத்தையும் பிரார்த்திக்கிறது. இங்கே ஸ்ரீரங்கத்தில் இங்கே ஒன்றும் தனியாக உத்தரோட நட்சத்திரமும் சொல்லலை. சங்கல்பத்தில் 2 நவாகம் நடந்திருக்கு. பெரிய பெரிய ரக்ஷார்ச்சனை, பெரிய காரியங்கள்லாம் ராமர் அனாயாசமாக இங்கே நடத்தின்னு இருக்கா. கோகுலாஷ்டமி உற்சவம் நடக்கிறது, சுப்பிரமணிய சஷ்டி உற்சவம் நடக்கிறது. எல்லா ஆஸ்திகாலும் பக்தாலும் க்ஷேமமாக இருக்கணுங்கிற ஒரே சங்கல்பத்தோடு நடக்கிறது. இங்கே சங்கல்பமே ராமநவமின்னா உலகத்தில் உள்ள அத்தனை ராமபக்தாலும் ராமநாமம் ஜபிக்கிறவாலும் ராமனை நம்புற குடும்பங்களும் க்ஷேமமாக இருக்கணும்னு தான் பிரார்த்தனை. கோகுலாஷ்டமின்னா கிருஷ்ண பக்தாலெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு தான் ஒரே பிரார்த்தனை. வேத பாராயணங்களும் வருஷம் நடக்கிறது. அன்னதானங்கள், பல தர்மங்கள் நடந்துருக்கு. ஸ்ரீ சீதாராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நாளைக்கு பாராத்தால ஸ்ரீராம பட்டாபிஷேகம் இங்கே படித்து எல்லாருடைய க்ஷேமத்தையும் பிரார்த்திக்கிறது. ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. குரோதி வருஷத்தோட கடைசி நாள் இன்னைக்கு பூர்த்தியாகிறது. இன்னைக்கு ராமாயணம் படித்து பாராயணம் பண்ணி பிரவச்சனங்கள்லாம் பண்ணுறோம். நாளைக்கு விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது. முன்னாடியே எல்லாருக்கும் வருஷப்பிறப்பு ஆசீர்வாதம். எல்லாரும் வந்து வருஷம் பிறக்கிறதையே பகவத் ஆராதனத்தோடு தொடங்கணும். வாவா அதில் தீபம் ஏற்றி வச்சு சுவாமிக்கு சந்தனகுமம் விட்டு புஷ்பங்கள் எடுத்து சுவாமியை அர்ச்சிச்சு வருஷப்பிறப்பு அநேகமாக லீவாக தான் இருக்குது. எல்லாருக்கும் தர்ப்பணம் பண்ணுறவாலாம் பித்திருக்களை வழிபாடு பண்ணி தானங்கள்லாம் கொடுத்து ஏழைகளுக்கு அன்னம் விட்டு எல்லா தர்மங்களையும் நல்ல காரியங்களோடு வருஷம் தொடங்கணும். நாமம் சொல்லி ராமநாமத்தை ஒரு காமணி அரமணியாவது ராமநாமம் குடும்பத்தோடு சொல்லி பகவானுக்கு பானகண்ணீர் மோர்னு என்னென்ன உண்டோ அந்த பச்சடி முதலியவை வருஷப்பிறப்புக்குன்னு சிலது நிவேதனங்கள் பண்ணுவாள். கேரளத்துலலாம் அத்தை என்னது இங்கெல்லாம் வந்து கொன்னப்பூன்னு சொல்லுவோம். அங்கெல்லாம் விஷுக்கு விசேஷமாக விஷுக்கணி எல்லாம் வச்சு கண்ணாடி எல்லாம் வச்சு அந்த கொன்னப்பூவெல்லாம் வச்சு வழிபாடெல்லாம் பண்ணுவாள். அவளுடைய பிரதேசத்தில் என்னென்ன முறையோ அந்த முறையில் பண்ணி பகவானுடைய பிரசாதத்தை நாளைக்கு விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது. அதை எதிர்பார்க்க வேண்டியது. இந்த வருஷம் நல்லபடியாக எல்லாருக்கும் இருக்கிறதுக்கும் பகவான் அனுகூலம் பண்ணட்டும். ஜானகி காந்த ஸ்மரணம் ஹர நம பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு